தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடையில் தடை ஏற்பட்டது. தற்போது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோடு விளையாடக்கூடிய T20 போட்டியின் தொடர் இரண்டாம் நாள் ஆட்டம், 4வது டெஸ்ட் போட்டி இரண்டாம் நாள் ஆட்டம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்வையாளர்கள் அனைவரும் STV தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி, அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த நேரலை சற்று தாமதமானது, அதாவது இடையில் தடைப்பட்டது. தற்பொழுது மீண்டும் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. 5 விக்கெட் இழப்பிற்கு 362 ரன்கள். அதுபோல் 400 ரன்களை கடக்காமல் நிச்சயமாக டிக்ளேர் செய்வது சாத்தியமல்ல. சில நபர்கள் நிச்சயமாக 400 ரன்களுக்கு முன் டிக்ளேர் செய்வார்கள் என்று கூட நினைத்தார்கள். நிச்சயமாக அதல்ல. 400 ரன்கள் பெறுவது, அதற்கு பிறகு அதே போல் ஸ்டீவன் ஸ்மித் அரை சதம் மணிக்கு வேண்டும், இரட்டை சதம் கடப்பதும், டிம் பெய்னி சதம் கடப்பதற்கும் முயற்சிகள் இருக்கலாம். ஆகவே 56 ரன்களோடு டிம் பெய்னி, 168 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித். ஆகவே இருவரும் தொடர்ந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அந்த நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு 100 ரன்கள் என்றால் 462 500 ரன்களுக்கு தான் டிக்ளேர் செய்வார்கள். முதல் இன்னிங்ஸை அவ்வளவு எளிதாக விரைவில் டிக்ளேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். இங்கிலாந்திற்கு இது சரியான ஒரு நிலை அல்ல. அவர்கள் அதிகமான ரன்களை பெறும்போது தான் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் கூட அதை ஈடு செய்ய முடியுமா? அப்படி முழு ஆட்டத்தை ஆடவும் முயற்சிப்பார்கள் என்று தான் தெரிகிறது. இன்னும் ஒரு 100-150 ரன்கள், 500 ரன்களை கடந்த பிறகுதான் நிச்சயமாக டிக்ளேர் செய்வதற்கான வாய்ப்புகளாக அமையும். தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது. தற்போதைய நிகழ்வு வரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. 168 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித், டிம் பெய்னி 56 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். STV தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்வுகளை வழங்க இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் STV தமிழ் சேனல் வழியாக பல்வேறு புதிய நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்கும் மகிழ்ந்து STVயினுடைய மேலான உங்கள் கருத்துக்கள் சார்ந்த மேலான கருத்துக்களை STVயினுடைய தமிழ் சேனலில் தொடர்ந்து நீங்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருக்கும் நீங்கள் STVயினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. இங்கே ஓவர் இடைவேளையின் பொழுது இங்கே கிளவுஸ் மாற்றப்பட்டிருக்கிறது, கை உறை மாற்றப்பட்டிருக்கிறது, இருவரும் மாற்றியிருக்கிறார்கள். 169 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித், டிம் பெய்னி 56 ரன்களோடு ஜாக் லீச் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 19.4 ஓவரை வீசியிருக்கிறார். 2 மெய்டன் ஓவர்கள், 60 ரன்கள், 1 விக்கெட். இங்கு பந்து வீசிய அனைவருமே தலா 20 ஓவரை வீசியிருந்தாலும் 60 ரன்களுக்கு மேல் தான் அனைவருமே கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஜோஃப்ரா ஆர்ச்சரை எடுத்துக்கொண்டாலும் அதே நிலைதான், அதுபோல ஓவர்டான் எடுத்துக்கொண்டாலும் அதே போன்றுதான். ஆகவே ரன்கள் அதிகமாக வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதுதான் தற்போது நாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. நிச்சயமாக இரட்டை சதம் கடக்க முயற்சி செய்வார் ஸ்டீவன் ஸ்மித். அதுபோல டிம் பெய்னி அதற்குள் ஒரு 70-80 ரன்களை பெறுவார். அந்த நிலையில் அவரும் சதம் காண முயற்சிப்பார் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. தற்போது பந்து வீசிக்கொண்டிருக்கிற ஜாக் லீச் அதிகமாக 20 ஓவர்களை இதுவரை வீசி முடித்துவிட்டார். இந்த நிலையில் 1 விக்கெட் எடுத்திருக்கிறார், 61 ரன்கள் கொடுத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலை. 169 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித், 57 ரன்களோடு டிம் பெய்னி மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் இங்கு மாற்று விஷயங்களாக செயல்படுவதாக தெரியவில்லை. காரணம், இவர்களுடைய ஆட்டம்
மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த போட்டி வித்தியாசமாக இருக்கிறது. இந்த போட்டியிலே நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இந்த ஆட்டம் ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இந்த ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து பார்க்கும்போது டிம் பெய்னி 57 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 169 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 4வது டெஸ்ட் போட்டி, ஆஷஸ் தொடரினுடைய 4வது டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியா இங்கிலாந்திற்கு இடையில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு டெஸ்ட் போட்டி. நீங்கள் பார்க்கலாம், பார்வையாளர்கள் முழுவதுமாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உற்சாகமாக இவர்களை ஊக்கமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பார்வையாளர்கள் ஒரு டெஸ்ட் போட்டிக்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இது எத்தனை சிறப்பான ஒரு நிகழ்வு போட்டி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு நிலையில் இந்த கப்பை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை பெறுவதற்காக இருவரும் முயற்சி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு டெஸ்ட் போட்டி என்றும் கூட இல்லாமல் பார்வையாளர்களுடைய அளவு கணிசமான அளவாக அங்கு அதிகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது மிகச்சிறப்பான விஷயம். ஆகவே ஆஸ்திரேலியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக இந்த ஆஷஸ் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சமயத்தில் இது தற்பொழுது சாம்பியன்ஷிப் வருவதற்கான வாய்ப்பு, டெஸ்ட் தொடரிலும் ஐசிசி சாம்பியன்ஷிப்பை உருவாக்கி இருக்கிறது. அந்த நிலையில் 32 புள்ளிகளோடு இங்கிலாந்தும் 32 புள்ளிகளோடு ஆஸ்திரேலியாவும் 3, 4வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 4, 5வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக இந்தியா 2 போட்டிகளுமே வெற்றி பெற்று 160 புள்ளிகளை பெற்று முன்னிலை முதல் இடத்தில் இருக்கிறது. 2வது இடத்தில் ஸ்ரீலங்கா 60 புள்ளிகளை பெற்று, அதுபோல நியூசிலாந்து 60 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக 4வது இடத்தில் இங்கிலாந்தும் 5வது இடத்தில் ஆஸ்திரேலியாவும் இருக்கிறார்கள். 6வது இடத்தில் 4, 5 இடங்களில் 32 புள்ளிகளை தலா பெற்றிருக்கிறார்கள். 6வது இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கிறது 32 புள்ளிகள். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக 4 ரன்கள். இது இது லாங் ஆன் ஏரியாவில் 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அங்கே பார்வையாளர்களே எழுந்து 4 சைகை மூலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சிறப்பாக விளையாடுகிறார். இந்த முறை டிம் பெய்னி 62 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் விளையாட இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 58 ரன்களோடு மதிக்க வேண்டும். இது போன்ற ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்கள். ஸ்டீவன் ஸ்மித்தின் அழகான ஆட்டம், அது அழகான ஸ்ட்ரைக் என்று சொல்லலாம். நேரடியாக அடிக்கப்பட்ட அந்த போட்டி மிகச்சிறப்பாக இருந்தது. தற்பொழுது டீ பிரேக் விடப்பட்டிருக்கிறது. டிம் பெய்னி 58 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது ட்ரிங்க்ஸ் பிரேக் அல்லது டீ பிரேக் என்ற நிலையில் இந்த ஓவரில் 32 ஓவர் வீசப்பட்டது. 124 ரன்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. விக்கெட் எதுவும் இழக்கவில்லை. தொடர்ந்து இவர்கள் சிறப்பாக விளையாடுகிறார்கள் என்ற நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் டிம் பெய்னி, கேப்டன், ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் இருவரும் சிறப்பாக ரன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இங்கு நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் அணிந்திருக்கும் உடை மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாம் மற்ற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். ஹாரிஸ் 13 ரன்களுடனும், வார்னர் 0 ரன்கள், லபஸ்டேஞ்ச் 67 ரன்கள், ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்கள், ஹெட் 19 ரன்கள், வாடே 16 ரன்கள், டிம் பெய்னி 58 ரன்கள் என்று 369 ரன்கள், 5 விக்கெட் இழப்புக்கு என்று குமின்ஸ் வர இருக்கிறார், ஸ்டார்க் வர இருக்கிறார், நாதன் லேன் வர இருக்கிறார், ஹேசல்வுட் வர இருக்கிறார். தற்பொழுது அடுத்து 4 விக்கெட்டுகளாக தொடர்ந்து வரக்கூடியவர்கள் பேட் குமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், அது போன்று நாதன் லைன் என்று வரக்கிறார்கள். பிராட்னுடைய ஸ்டவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளை 74 ரன்களுக்கு எடுத்திருக்கிறார். அதுபோல ஜாக்லீச் 1 விக்கெட்டை 61 ரன்கள் கொடுத்திருக்கிறார். ஓவர்டான் 1 விக்கெட் 69 ரன்கள். டெல்லி
ஒரு 3 ஓவர் மட்டுமே 8 ரன்கள் கொடுத்திருக்கிறார். இது போன்ற ஒரு நிகழ்வை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா இன்னும் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய அனைத்து பேட்ஸ்மேன்களுமே பந்து வீசக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தான். ஆகவே அவர்கள் அதிகமாக ரன்களை அடிப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே தொடர்ந்து 200 ரன்கள் இங்கு ஸ்டீவன் ஸ்மித்தின் மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல டீம் பெய்னி அரை சதத்தை கடந்திருக்கிறார். சதம் கடப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இரட்டை சதம் நோக்கி ஆஸ்திரேலியா சென்று கொண்டிருக்கிறது. ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இரட்டை சதத்தை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். அதுபோல் டீம் பெய்னியினுடைய சதத்தை அனைவரும் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். இந்த நிலையில் 369 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் இருந்தாலும் இன்னும் ஒரு 100 ரன்கள் கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை 469 அல்லது 470 அல்லது 500 ரன்கள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இவர்கள் இப்படியே கடந்து சென்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். டீ பிரேக் இடையில் தற்பொழுது 101 ஓவர் முடிந்திருக்கிறது. டீ பிரேக் விட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் வழங்க இருக்கிறதா. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி வழியாக வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்கள் இந்த நிகழ்ச்சிகளை மட்டுமல்லாமல் அடுத்தடுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளித்து அதற்கான உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிப்பதோடு நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. இந்த சூழலில் தற்போதைய நிலவரப்படி 72 சதங்கள், 138 அரை சதங்கள், 26,462 ரன்கள் அடித்தும் இந்திய வீரர் ஒருவர் இருக்கிறார். முடிந்து போன சகாப்தமா என்று கூட அவருடைய நினைவாக இங்கே சொல்கிறது. வார் என்று தமிழ் படம் தற்போது டீசர் வெளியாகி இருக்கிறது. இன்றைய ரித்திக் ரோஷன், டைகர் ஷ்ராஃப், வான் கபூர் என்று தமிழ் வெர்ஷனாக வர இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அசுரன் திரைப்படம் கூட சிங்கிள் லிரிக் வீடியோ விட்டிருக்கிறார்கள். தற்பொழுதைய நிலவரப்படி பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். இந்த நிலையில் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்பட்டது விஜய் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த நிகழ்வு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அங்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் களமிறங்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக திரு விஜய் அவர்களை களமிறக்க ஸ்டாலின் திட்டமிடுகிறார் என்பது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இடைவேளையில் நாம் பேசியிருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எஸ்டிவி தமிழ் சேனல் கொடுக்க இருக்கிறதாகவே இன்றைய போட்டியிலே சுவாரஸ்யமாக நாம் பார்க்க இருப்பது ஆஸ்திரேலியா 369 ரன்களை கடந்து செல்வது முதல் விஷயம். இரண்டாவதாக 58 ரன்களை டீம் பெய்னி கடந்து செல்கிறார். அது ஒரு சிறப்பான நிகழ்வு. அதுபோல ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்களை கடந்து செல்கிறார். ஆகவே அங்கும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் ஒரு சிறிய டீ பிரேக் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நேரலையில் இணைய இருக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய டெஸ்ட் போட்டி, 4வது டெஸ்ட் போட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய போட்டியினுடைய மிகச்சிறப்பான விஷயமாக இதுவரை டீ பிரேக்கில் டீ பிரேக் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நடந்த போட்டியினுடைய முழு விவரமாக நேற்று நாள் 3 உணவு இடைவேளைக்கு பிறகு டீ பிரேக் வரை சென்று கொண்டிருந்த போட்டி அதன் பிறகு மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டு இன்று மீண்டும் தொடர்ந்து ஆடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இன்று காலையிலிருந்து மழையின் காரணமாக போட்டி மீண்டும் நிறுத்தப்பட்டது. அதற்கு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் பேட்ஸ்மேன்களில் அதற்குள் 2 பேட்ஸ்மேன்கள் நேற்று 2 பேட்ஸ்மேன்கள், அது அடுத்த காலையில் நாம் பார்க்கும்போது 3 பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆகியிருந்தார்கள். அதற்கடுத்து மழையின் காரணமாக நிறுத்தப்பட்டது. மீண்டும் போட்டி ஆரம்பித்து 2 பேட்ஸ்மேன்கள் தோல்வி திரும்பியிருக்கிறார்கள். அதற்கடுத்து தற்போது பார்க்கிறோம், டிம் பெய்னி 58 ரன்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் ஜாக் லீச் மற்றும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்று பல்வேறு பந்து வீச்சாளர்களின் தாக்குதலை தாண்டி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அபாரமான ஆட்டம். 3 முறை அவருக்கு வாய்ப்புகள், லைஃப் என்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பென் ஸ்டோக்ஸ் பந்து வீசியிருக்கிறார். அதுபோல் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீசியிருக்கிறார். ஸ்டுவர்ட் பிராட் பந்து வீசி கொண்டிருக்கிறார். அதுபோல் நாம் பல்வேறு பார்க்கிறோம். ஜோ டென்லி பந்து வீசியிருக்கிறார். ஜாக் லீச் பந்து வீசியிருக்கிறார். இத்தனை பந்து வீச்சுகளையும் கடந்து இன்னமும் கூட அவர்கள் தெளிவாக ரன்களை எடுத்துக்கொண்டு இன்னமும் களத்தில் நிற்கிறார்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக இது ஒரு மாற்று விஷயமாக தொடர்ந்து இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும். மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையிருக்கிறோம். இணைந்திருங்கள். இங்கே போட்டியினுடைய மிக முக்கியமான சௌராட்சியமாக அரை சதம் கண்ட 60-80 ரன்களோடு நேற்று நின்ற ஸ்டீவன் ஸ்மித், மிகச்சிறப்பான பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் அவருடைய 4வது 4 டவுன், அதாவது 2 விக்கெட்டுகளை இழந்த பிறகு 4வதாக களமிறங்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித், 2 டவுன் பிறகு களமிறங்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் மிகச்சிறப்பாக விளையாடி நேற்று அரை சதம் கடந்தார். அரை சதம் கடந்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து காயத்திலிருந்து மீண்டு வந்த அவர் மீண்டும் மிகச்சிறந்த ஃபார்மில் இருக்கிறார். அதுதான் தற்பொழுதைய நிலை. 173 ரன்கள், 263 பந்துகளை சந்தித்து 173 ரன்கள் கடந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இரட்டை சதம் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே ராகுல் டிராவிட் போன்று மிக ஸ்ட்ராங்கான ஒரு நிலையான ஒரு தூண் போன்று ஆஸ்திரேலியாவுக்கு நின்று கொண்டிருக்கிறார். அதுபோல டிம் பெய்னி 58 ரன்களை பெற்றிருக்கிறார். டிம் பெய்னி ஆஸ்திரேலியாவுடைய கேப்டனாக இருப்பவர். தற்பொழுது இந்த டெஸ்ட் போட்டியினுடைய கேப்டன். தொடர்ந்து இவர் டிம் பெய்னி 100 ரன்களை கடப்பாரா என்று போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வர இருக்கிறது. அப்போது பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுதைய நிலவரப்படி இங்கு டீ பிரேக் விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போதைய நிலை 369 ரன்களுக்கு 5 விக்கெட் என்ற நிலையில் 101 ஓவர்களை கடந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. இங்கிலாந்திற்கு இதுதான் ஒரு நிலை என்று நிர்ணயிக்க முடியாத ரன்களை கொடுத்தால் மட்டுமே இங்கிலாந்தை நாம் எதிர்கொள்ள முடியும். அது முதல் இன்னிங்ஸாக இருக்கிறது. அதிகமான ரன்களை எடுத்து கொடுத்தால் மட்டுமே நிச்சயமாக இங்கிருந்து நாம் மீள முடியும். கடந்த முறை 395 ரன்களுக்கும் மேலாக அடித்து பென் ஸ்டோக்ஸ் மட்டுமே 150க்கும் மேல் ரன்களை அடித்து இங்கிலாந்திற்கு வெற்றியை தேடி தந்தார். அது போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்பதில் ஆஸ்திரேலியா மிக தெளிவாக இருப்பார்கள். ஆகவே அதிக ரன்களை கடப்பார்கள். இதில் ஒரு பார்வையாளர் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் கூட நாம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். டிக்ளேர் செய்து விடுவார்கள் என்று கூட சொல்லப்பட்டது. ஆனால் அதல்ல, நிச்சயமாக அதிகமாக ரன்கள் பெரும் முயற்சியை மேற்கொள்வார்கள். முதல் இன்னிங்ஸில் அதிக ரன்களை பெற்றுவிட்டால் 2வது இன்னிங்ஸில் ஏதாவது விபரீதம் நடந்தாலும் கூட சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நிலையில் முதல் இன்னிங்ஸை அதன் போக்கில் தான் விடுவார்கள். மிக முக்கியமாக ஆஸ்திரேலியா உச்சபட்ச ரன்களாகத்தான் நிர்ணயிக்கும் இங்கிலாந்திற்கு. அப்போதுதான் அங்கிருந்து நாம் மீள முடியும் என்பது ஆஸ்திரேலியாவுக்கு மிகச்சிறப்பாக தெரியும்.
இன்னும் ஒரு போட்டி மட்டுமே, 4வது போட்டி, இன்னும் ஒரு போட்டி மட்டுமே அதிகமாக இருக்கிறது. இந்த 2 போட்டிகளுமே ஆஸ்திரேலியா வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சிகளை எடுப்பார்கள். அதன் காரணமாக அவர்கள் பெறக்கூடிய ஆஷிஸ் கப் அந்த இரு நாட்டிற்கும் இடையிலே ஒரு மிகவும் கௌரவமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இங்கே இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஒரு உணர்வு அங்கே மேலோங்கி இருக்கிறது. அந்த நிகழ்வில் அவர்கள் இங்கிலாந்து வெற்றி பெறுமா என்பதை நடப்பு வேர்ல்டு கப் சாம்பியனாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து அந்த கப்பை பெறுவார்களா அல்லது ஆஸ்திரேலியா மீண்டும் அந்த கப்பை தக்க வைத்துக் கொள்வார்களா என்பது போன்ற பல்வேறு சிந்தனைகளில் பார்வையாளர்கள் 2 புறங்களிலும் ஆஸ்திரேலியா முறையிலும் ஆஸ்திரேலியாவினுடைய பார்வையாளர்களும் ரசிகர்களும் அதுபோல இங்கிலாந்தினுடைய பார்வையாளர்களும் ரசிகர்களும் இருவருமே அவர்களுடைய சொந்த மண்ணிற்காக கப்பை பெற வேண்டும் என்ற ஒரு கோப்பையை பெற வேண்டும் என்ற நிலையில் இருவரும் உற்சாகத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆகவே அங்கு நாம் பார்க்கிறோம், இது 5 நாள் போட்டி போல இல்லாமல் ஒரு நாள் போட்டி போல அங்கு உற்சாகமாக ரசிகர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மைதானத்தில். அங்கு எங்கு பார்த்தாலும் ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கான ரசிகர்கள் கூட்டம் தான் அங்கே இருக்கிறார்கள். இந்த 2வது நாள் ஆட்டம் இன்று போய்கொண்டிருந்தாலும் கூட ஒரு டெஸ்ட் போட்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றாலும் கூட இதனுடைய மிக முக்கியத்துவமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த கப்பை பெறுவதில், இந்த கோப்பையை பெறுவதில் யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கான அந்த உச்சபட்ச ஒரு மரியாதை என்பது இருக்கும் என்பதுதான் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது அவர்களுடைய மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமாக மாறி இருக்கிறது. ஆகவே இந்த இரு அணிகளும், அதாவது ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் தொடர்ந்து இதுபோன்ற நிலையில் இந்த போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து ஆஸ்திரேலியா இந்த கப்பை பெறுவதில் முழு முயற்சி பெறுவார்கள். காரணம், அவர்கள் உலகக்கோப்பையை தவறவிட்டதை இங்கே பிடித்து விடலாம் என்று கூட அவர்கள் நினைக்கலாம். அதுபோல இங்கிலாந்தை பொறுத்தவரை உலகக்கோப்பையில் நாம் பெற்றிருக்கிறோம் வெற்றி, ஆகவே நடப்பு சாம்பியன் நாம் தான், ஆகவே நாம் இந்த கோப்பையும் பெற வேண்டும், அதற்கான தகுதி நமக்கு இருக்கிறது என்று அவர்களும் முழு களத்தில் இருந்திருக்கிறார்கள். இந்த இரு அணிகளுக்கும் இடையிலாக உள்ள ரசிகர்கள் இந்த இரு அணிகளுக்காகவும் சாதகமாகவும் தொடர்ந்து எதிர்த்தும் போராட்டங்களை, அதாவது தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய செயலிலும் பதிவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நாம் பார்க்கிறோம், இங்கு உற்சாகமான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் நடக்கும்பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் இங்கு இல்லை. இந்தியா பாகிஸ்தான் நடக்கும்பொழுது இருக்கக்கூடிய உற்சாகம் என்பது வேறு நிலை, அது எல்லையை கடந்திருக்கும் என்பது போன்ற ஒரு உச்ச நிலையை பார்க்கிறோம். அது போன்ற ஒரு நிலை தற்பொழுது இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தாலும் கூட அவர்கள் அந்த அளவுக்கு அதை பிரதிபலிக்கவில்லை என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டீ பிரேக் இடையில் இருக்கிறோம். இந்த நிலையில் அந்த ஒரு உச்சபட்ச ஒரு எண்ணங்களோடு செயல்பாடுவதுதான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கடந்த முறை இங்கிலாந்து அதிகபட்சமாக ரன்களை நிர்ணயிக்கும் கூட அவர்கள் அதையும் கடந்து வெற்றியை நோக்கி சென்றார்கள். முக்கியமாக பென் ஸ்டோக்ஸ் அதிகமாக ரன்களை கடந்தார் என்பது நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலியா மிகவும் கவனத்துடன் செயல்படுவார்கள். அதிக ரன்கள் எவ்வளவு எடுக்கிறோமோ அது முதல் இன்னிங்ஸில் எடுக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக கவனத்தில் கொள்வார்கள். அந்த நிலையில் அநேகமாக இன்னும் அரை சதம் கண்ட டிம் பெய்னி சதம் காண்பாரா என்பதை ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய அரை சதம் கடந்து 1.5 சதம் கடந்து 1.5 சதம் கடந்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஸ்டீவன் ஸ்மித் மீண்டும் 2 சதத்தை அடைவாரா என்பதை போன்ற ஒரு பல்வேறு நிகழ்வுகள், எதிர்பார்ப்புகள் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்கிறோம். இந்த நிகழ்வின் மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க இருப்பது ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜாக் லீச் என்று அடுத்தடுத்து பந்துகளை வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பந்து வீச்சாளர்கள், இங்கிலாந்தை சார்ந்த பந்து வீச்சாளர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் 60 ஓவர்களை கடந்து 60 ரன்களை கடந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 20 ஓவர்களுக்கு மேல் அனைவரும் பந்துகளை வீசி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இவர்கள் சிறப்பாக இதுவரை அத்துணை சிறப்பாக விக்கெட்டுகளை எடுக்கவில்லை. காரணம், நிச்சயமாக ஆஸ்திரேலியா அதிகமான ரன்களை பெறுவதை இங்கிலாந்து விரும்பவில்லை என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆனால் அதை முயற்சிகளில் மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களால் தொடர்ந்து
வெற்றியை பெற முடியவில்லை. ஆகவே தொடர்ந்து அவர்கள் விக்கெட்டுகளை எடுக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா இன்னும் பல்வேறு ரன்களை குவிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையை தான் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த ரசிகர்களுக்கு, ஆஸ்திரேலியா அங்கு பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பது என்பதில் மாற்று கருத்தல்ல. இந்த நிலையில் தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டி மிகவும் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. ஜாக் லீச், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுபோல ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுபோல ஸ்டுவர்ட் பிராட், அது போன்ற பல்வேறு பந்து வீச்சாளர்கள், பென் ஸ்டோக்ஸ், பல்வேறு பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து பந்து வீசிக்கொண்டிருந்தாலும் கூட அங்கே ஜோ டென்லி என்று அனைவரும் தொடர்ந்து பந்துகளை வீசிக்கொண்டிருந்தாலும் கூட விக்கெட்டுகளை எடுக்க முடியவில்லை என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு சூழலாக இங்கே இருக்கிறது. அந்த விக்கெட்டுகளை எடுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். புதிய நபரை உள்ளே பந்து வீசவும் கூட அனுமதிக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட டிம் பெய்னியையும் அதுபோல ஸ்டீவன் ஸ்மித்தையும் அசைக்க முடியவில்லை என்பதுதான் தற்போதைய நிலை. அதில் மிக முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித்தை அசைத்து பார்க்க இவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்து வீச்சில் தான் ஸ்டீவன் ஸ்மித் காயமடைந்து கடந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடியாமல் சென்று விட்டது. ஆகவே இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து இந்த போட்டியிலே மீண்டும் தன்னுடைய நிலையை தயார்படுத்திக் கொண்டு, தன்னுடைய உடல்நிலையை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலந்து கொண்ட அவர் மீண்டும் தாம் இன்னும் ஃபார்மில் தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். 50 ரன்களை கடப்பாரா என்ற நிலை இருந்தது. ஆனால் 100 ரன்களை கடந்து விட்டார். சதம் கடந்தவர் அதோடு நின்று விடுவார் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் 150 ரன்களை கடந்து செல்கிறார். 150 ரன்கள் கடந்து சென்றவர் நிச்சயமாக ரன்களை எடுக்க முடியுமா என்று எதிர்பார்த்தாலும் 65 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். 65.78 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் 200 இரட்டை சதத்தை கடப்பார் என்று அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நிச்சயமாக இங்கிலாந்து அதை தடை செய்வதற்காக முயற்சியிலே இங்கிலாந்துடைய பந்து வீச்சு இருக்கும். இருந்தாலும் இவர் இத்தனை நேரம், அதாவது 263 பந்துகளை சந்தித்து தொடர்ந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டீவன் ஸ்மித் அனைத்து பந்து வீச்சாளர்களுடைய பந்து வீச்சினுடைய நிலையை அறிந்திருப்பார். ஆகவே நிச்சயமாக அவர் தொடர்ந்து இரட்டை சதம் அடிப்பார். அதன் மூலம் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு வெற்றி உற்சாகத்தை கொண்டாடுவார்கள். அந்த ரசிகர்கள் மிகவும் சிறப்பாக இதை எடுத்து செல்வார்கள். ஏற்கனவே ஒரு சிறிய ரன் விகிதத்திலே இருந்தாலும் கூட சச்சின் டெண்டுல்கரை இவரோடு இணைத்து பேசியது இந்திய ரசிகர்களுக்கு வெறுப்பை ஏற்றியிருந்தாலும் கூட அதை கடந்து செல்லக்கூடிய இவர்கள் ஸ்டீவன் ஸ்மித் இந்த முறை இரட்டை சதம் அடிப்பது நிச்சயமாக இந்திய ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். காரணம், அங்கு அவர்களுக்கு திறமை இருக்கிறது, வெற்றி கொள்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தல்ல. 3 முறை இவருக்கு லைஃப் கிடைத்திருக்கிறது. 3 முறை இவர் அவுட் ஆகி இருக்க வேண்டும். 2 முறை ஸ்லிப்பிலும், 1 முறை இன்னொரு இடத்திலும், அதாவது மிட் விக்கெட் இடத்திலும் நிச்சயமாக அவருக்கான வாய்ப்பு பறிபோய் இங்கிலாந்துக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இவர்கள் பந்து வீசும் நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதம் அடிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டிம் பெய்னி தொடர்ந்து 58 ரன்களை பெற்றிருந்தாலும் அவரும் கூட ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஸ்டீவன் ஸ்மித்தை கொடுத்து கொண்டிருப்பதன் காரணமாக 126 பந்துகளிலே 58 ரன்களை பெற்றிருக்கிறார். 8 4 ரன்களை அடித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது 46.03 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார். இந்த நிலையை நிச்சயமாக அவர் தக்க வைப்பார். அவர் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு நின்று அவருக்கு உறுதுணை புரியும் பொழுது மட்டுமே ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதத்தை கடக்க முடியும். இந்த நேரத்தில் அவர் விக்கெட்டை இழந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தற்பொழுது அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரசிகர்கள், பார்வையாளர்கள் அனைவருமே உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய ரசிகர்கள் மிகச்சிறப்பாக உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இரட்டை சதத்தை பார்ப்பதிலே உற்சாகம் அதிகமாக இருக்கிறது. டிம் பெய்னியும் அதே போல சதம் கடப்பாரா என்று ஆச்சரியத்தோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரத்திலேயே டிம் பெய்னி அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறார். இது ஒரு மோசமான ஒரு நிலை தான். இருந்தாலும் இங்கிருந்து மீள்வார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். கிரைக் ஓவர்டன் மீண்டும் தன்னுடைய பந்து வீச்சின் மூலமாக 2வது விக்கெட்டை எடுத்திருக்கிறார். மிகச் சிறப்பாக
அவர் மேலும் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். நாம் சற்று நேரத்தில் தான் பேசிக் கொண்டிருந்தோம், இது கடக்க முடியுமா, சதம் கடப்பாரா, டிம் பெய்னி கேப்டன், ஆஸ்திரேலியாவினுடைய கேப்டன் சதம் கடப்பாரா என்ற நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் சரியாக டீ இடைவேளை, அதாவது ட்ரிங்க் பிரேக் முடிந்த பிறகு வந்தவுடன் முதல் கிரேக் ஓவர்டானுடைய பந்து வீச்சிலே அவுட் ஆகி பெவிலியன் திரும்புகிறார் டிம் பெய்னி. ஓவர்டானுடைய பந்து வீச்சில் பேஸ்டா பந்தை கேட்சாக பிடித்திருக்கிறார். இந்த முறை இது நடந்திருக்க கூடாது என்று ஆஸ்திரேலியா நினைப்பார்கள். இருந்தாலும் கூட ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதத்தை அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு உற்சாகத்தை ஆஸ்திரேலியாவினுடைய ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல ஏற்கனவே அவர் கொண்டிருந்த புள்ளி பட்டியலை பார்க்கும் பொழுது நம்முடைய சச்சின் டெண்டுல்கரை அவர் இணையாக பேசியது, குறிப்பாக ஆஸ்திரேலியாவினுடைய ஸ்டீவன் ஸ்மித்தை சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக பேசிய பொழுது இந்திய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய நிலையில் நிச்சயமாக இரட்டை சதம் கடக்கும்போது அவை அனைத்துமே இங்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படும். அந்த நிலையில்தான் தற்பொழுது இங்கே போய்கொண்டிருக்கிறது. தற்போது மிக பெரும் சரிவு என்று கூட இதை சொல்லலாம். காரணம், 100 சதம் அடிப்பார், 100 ரன்களை காண்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட டிம் பெய்னி கேப்டன், ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன், தற்போது கிரேக் ஓவர்டானுடைய பந்து வீச்சிலே அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இதை இங்கிலாந்து நிச்சயமாக உற்சாகமாக வரவேற்பார்கள். இங்கிலாந்து ரசிகர்கள் அதை உற்சாகமாக வரவேற்பார்கள். இருந்தாலும் கூட இந்த நிலையில் தற்பொழுது நியூ பேட்ஸ்மேனாக களத்தில் இறங்கியிருப்பவர் பேட் குமின்ஸ். 0 ரன்களோடு தொடர்ந்து விளையாட ஆரம்பித்திருக்கிறார். முதல் பந்தை சந்தித்திருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் 263 பந்துகளை சந்தித்து 173 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்தாக ஓவர்டானுடைய பந்தை அழகாக அடித்து ஆடியிருக்கிறார் பேட் குமின்ஸ். 4 ரன்களை பெற்றிருக்கிறார். இந்த முறை அவர் அடித்தாடிய நிலையில் மிகச்சிறப்பாக பின்புறமாக அடித்தாடியிருக்கிறார். பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. தற்போது டிம் பெய்னிக்கு அடுத்ததாக வந்த பேட் குமின்ஸும் அடித்தாட முயற்சிக்கிறார் என்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. 3 பந்துகளில் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து இன்னும் இவர் நிதானமாக இருக்க வேண்டும். ஸ்டீவன் ஸ்மித்திற்கு தொடர்ந்து இவர் ஈடு கொடுக்க வேண்டும். அவருடைய துணையோடு நிற்க வேண்டும். அதன் காரணமாக ஸ்டீவன் ஸ்மித் நிச்சயமாக 200 ரன்களை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை சதம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுவும் மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவுக்கு இங்கிலாந்துக்கு எதிராக 75 விக்கெட் எடுத்த நிலையில் அவருடைய வேகம் 75ஆக இருக்கிறது. அதாவது கிரேக் ஓவர்டானுடைய வேகம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதம் அடிப்பதை இங்கிலாந்து ரசிகர்கள் விரும்பவில்லை என்றாலும் ஆஸ்திரேலியாவின் ரசிகர்கள் அதை தொடர்ந்து விரும்புவார்கள் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருங்கள். இது ஒரு நாள் போட்டியா அல்லது 5 நாள் போட்டியா என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே பார்வையாளர்களுடைய அளவு இந்தியா பாகிஸ்தான் போல ஆஷிஸ் தொடரை மிகவும் உற்சாகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2வது நாள் ஆட்டம் இருந்தாலும் மழையின் காரணமாக போட்டி தடை ஏற்பட்டாலும் கூட இத்தனை ரசிகர்கள் அங்கு பார்த்துக் கொண்டிருப்பது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு நாள் போட்டி போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் நாம் இங்கே தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கும் குறிப்பாக இங்கிலாந்தை சார்ந்த மிக முக்கியமான ஓவர்டான், அவர் கிரேக் ஓவர்டான் மிக சிறப்பாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பிரேக் த்ரூவை உருவாக்கியிருக்கிறார். காரணம், தொடர்ந்து விக்கெட்டுகள் எடுக்கவில்லை என்று சொன்னால் இங்கிலாந்துடைய ஃபீல்டர்கள் மற்றும் அனைத்து நபர்களும் சற்று தொய்வை காண்பார்கள். அந்த தொய்விலிருந்து மீளுவதற்காக இந்த வெற்றி, இந்த பந்து வீச்சு, இதன் மூலம் எடுக்கப்பட்ட விக்கெட் மிகவும் சிறப்பு. அடுத்ததாக ஜாக் லீச் பந்து வீச வருகிறார். 2 மைடன்களையும் 20 ஓவர் வீசியிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். இவர் தொடர்ந்து முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கலாம். இணைந்திருங்கள், ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. நிகழ்வுகளை நேரலையிலே பார்க்க இருக்கிறீர்கள். இன்றைய போட்டியிலே மிக முக்கியமான நிகழ்வாக ஸ்டீவன் ஸ்மித் 173 ரன்களுடனும் பேட் குமின்ஸ் 4 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டி மிக உற்சாகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இரண்டாவது அரை சதத்தை, அதாவது இரண்டாவது சதத்தை எதிர்கொண்டு காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இங்கிலாந்தை பொறுத்தவரை பந்து வீச்சாளர்கள் இந்த இரண்டாவது அரை சதத்தை எடுப்பதற்குள் ஸ்டீவன் ஸ்மித்தை முடித்துவிட வேண்டும், அவர் பெவிலியன் திருப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்குள் மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். இந்த முறை அவர் லாங் ஆன் ஏரியாவில் மிகச்சிறப்பாக தூக்கி அடித்திருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்து தெரிந்தே அடித்திருக்கிறார் 4 ரன்களை. நின்ற மாத்திரத்தில் ஒரு 2 அடி முன்னெடுத்து வைத்து மிகச்சிறப்பாக அந்த பந்தை எதிர்கொண்டிருக்கிறார். 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. 173 ரன்கள் தற்பொழுது தொடர்ந்து பார்க்கிறோம். இது போன்ற ஒரு நிகழ்வு அவர் நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார். ஆனாலும் கூட இது 4 ரன்களா அல்லது 6 ரன்களா என்பதில் சிறு சந்தேகம் இருக்கிறது. ஆகவே பார்க்கிறோம், பந்து விழுந்த இடத்தில் ஆறு ரன்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 179 ரன்கள் எடுத்திருக்கிறார். இன்னும் கூட அவர் அதிக ரன்களை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரட்டை சதம் கடப்பதற்கான வாய்ப்பு மிக அருகிலே இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இரட்டை சதம் மிக அருகில் வர இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போதைய நிலை. ஸ்டீவன் ஸ்மித் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தின் இரட்டை சதம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 180 ரன்கள் எடுப்பதற்கான நிலையில் இன்னும் 20 சதங்களை கடந்தால் நிச்சயமாக அவர் வெற்றியை பெறுவார் என்ற நிலையில் இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பரபரப்பான இந்த சூழலை நாம் பார்க்க வேண்டும். காரணம், அனைத்து ரசிகர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2 சதம், இரட்டை சதம் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தடுத்த பந்துகளை பார்க்க இருக்கிறோம். ஜாக் லீச்சினுடைய பந்து இந்த முறை தடுத்தாடுகிறார், ரன் எதுவும் இல்லை. மீண்டும் ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய பந்து எதிர்கொள்ளும் முறை, அவருடைய உடல் மொழி அனைத்துமே வேறு ஒரு நிலையை உணர்த்துகிறது. நிச்சயமாக புதிதாக இருப்பவர்கள் அல்லது ஏற்கனவே இந்த போட்டியிலே அதிகமாக விளையாடி இருப்பவர்கள், முக்கியமாக டெஸ்ட் போட்டியில் விளையாடி இருப்பவர்கள் இத்துணை நிகழ்வுகளையும் கண்டுகளிக்க வேண்டும். 180 ரன்கள், மீண்டும் ஒரு ரன்னை எடுத்திருக்கிறார். 180 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித் மிகவும் உறுதியான நிலையில் அவருடைய ரன் எடுக்கும் விதம் கூட நீங்கள் பார்க்கலாம், மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. 180 ரன்கள், இன்னும் 20 ரன்களை எடுப்பதில் அவருக்கு எந்த விதமான தயக்கமும் இருக்காது. நிச்சயமாக இரட்டை சதம் காண்பதில் நிச்சயமாக அவர் முழுவதுமாக முயற்சி செய்வார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இத்தனை வேகத்தோடு அவர் அடித்ததில்லை. நிச்சயமாக முதல் 6ஐ அவர் அடித்திருக்கிறார். இதற்கு முன் இத்தனை வேகத்தோடு அடித்துள்ள காரணம், அவருக்கு பக்கத்துணையாக இருந்த பேட்ஸ்மேன் நிலையை அறிந்து அவர் நிச்சயமாக அந்த முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது அடுத்து வரக்கூடிய அனைவருமே பந்து வீச்சாளர் பேட்ஸ்மேன்களாக வரக்கூடியவர்கள். அவர்கள் பந்துகளை எப்படி எதிர்கொள்வார்கள், எத்தனை வேகத்தில் இதை அனைத்தும் அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக இரட்டை சதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற முயற்சியும் கூட அவரை உந்துதலாக தள்ளியிருக்கலாம். அதன் காரணமாக முதல் 6 ரன்களை அடித்திருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். அதன் காரணமாக 180 ரன்களை பெற்றிருக்கிறார். தற்பொழுது 180 ரன்கள் பெற்ற ஸ்டீவன் ஸ்மித் அடுத்து விளையாட இருக்கும் கிரேக் ஓவர்டனுடைய பந்து வீச்சில் இன்னும் 20 ரன்களை அவர் கடந்தால் இரட்டை சதம் என்ற நிலை வர இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளையில் மீண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் 180 ரன்கள், டிராவிஸ் ஹெட் 19 ரன்கள், மேத்யூஸ் பேட் 16 ரன்கள், டிம் பெய்னி 58 ரன்கள். தற்போது பேட் குமின்ஸ், அடுத்ததாக மிச்சேல் ஸ்டார்க், அடுத்ததாக நாதன் லயன், ஆசல்வுட் என்று 3 பேட்ஸ்மேன்கள்
பந்து வீச்சாளர் பேட்ஸ்மேன்கள் தான் அடுத்து வரக்கூடியவர்கள். ஆகவே ஸ்டீவன் ஸ்மித் சற்று விரைந்து ஆடி அவருடைய இரட்டை சதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இத்துணை நேரம் அவர் களத்தில் இருந்ததற்கான அர்த்தம் இல்லாமல் சென்றுவிடும். பார்வையாளர்கள் இதைத்தான் மிகவும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவினுடைய ரசிகர்கள் அனைவருமே இதுபோன்ற ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கும் இங்கிலாந்துடைய பேட்ஸ்மேன்கள் வைடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பந்து ஆகவே தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸ்டீவன் ஸ்மித்தின் 200 ரன்கள் என்பது மிகவும் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மட்டுமல்ல, ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்கள் மற்றும் ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அனைவருக்குமே இது உற்சாகத்தை ஊட்டும். ஒரு போட்டியாளர் உடல் காயம் காரணமாக இருந்துவிட்டு தன் உடல் தகுதியோடு மீண்டும் வந்து களத்தில் நிற்கும் பொழுது அவர் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் மிகப்பெரிய ஒரு ரன்களை அடிப்பது அனைவரையும் உற்சாகத்தில் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நேரத்தில் அவர் நின்று ஆடக்கூடிய நிலையை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் முக்கியமாக முழுவதுமாக ஸ்டெம்ப் ஏரியாவை மறைத்து நிற்கிறார். அதை கடந்துதான் அவர் பந்தை அடிக்க முயற்சிக்கிறார். ஒரு முறையும் ஒரு ஸ்டெப் முன்னோக்கி, அதாவது அவர் ஆன் சைடில் அது போன்ற அந்த நிலையில் தான் அவர் நின்று பந்துகளை எதிர்கொள்கிறார். இது வேறு ஒரு உடல் மொழியாக இருக்கிறது. அவருடைய ஆட்டம் நடக்கும் நிகழ்வை பார்க்கிறோம். அதுபோல பந்து அடித்தவுடன் பின்புறமாக நகர்ந்து ஸ்கொயர் லெக் ஏரியாவில் சென்றுவிட்டு பின்பு தான் அவர் மீண்டும் வருகிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது பார்க்கிறோம். சிறப்பாக அவருடைய உடல் மொழி இருக்கிறது. அவருக்கான ஒரு பாணியாக அதை வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல்பாடுகளோடு இருக்கக்கூடியவர் நிச்சயமாக அதற்கான தகுதிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இருப்பார். இங்கே பார்க்கிறோம், பார்வையாளர்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த ரன்களை இரட்டை சதத்தை இவர் கடப்பாரா என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை நீங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறீர்கள். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். அதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல். நீங்கள் மீண்டும் இணைகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் 181 ரன்களோடு தற்போது ஸ்டீவன் ஸ்மித் விளையாடிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பந்தயம் அடித்தாடி 4 ரன்களை பெற்றிருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்து 185 ரன்களை பெற்றிருக்கிறார். இன்னும் 200 ரன்களை கடப்பதற்கு அதே போன்ற லாங் ஆன் ஏரியாவில் மீண்டும் ஒரு 4 ரன்கள், மிட் விக்கெட் மற்றும் லாங் ஆன் ஏரியாவில் மீண்டும் ஒரு 4 ரன்கள், 185 ரன்களை கடந்து செல்கிறார்
ஸ்டீவன் ஸ்மித். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் இருந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அன்பான வேண்டுகோளை நாங்கள் இங்கே வைக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பார்வையாளர்கள் மிகவும் நிதானமாகவும் அமைதியோடும் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் இந்த இரட்டை சதத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை இந்த இரட்டை சதம் அவர்களுக்கு மிக பெரும் ஒரு உற்சாகத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இந்த நிலையில்தான் தற்போது இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து பல்வேறு நிகழ்வுகளை கண்டுகளித்து மகிழ்ச்சியோடு உங்களுடைய இந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஒரு தருணத்தை நீங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறப்பான விளையாட்டு இங்கே போய்கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதத்தை கடக்கிருக்கிறார். 186 ரன்களோடு நின்று கொண்டிருக்கிறார். பேட் கமின்ஸ் 4 ரன்களோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த முயற்சிப்பார்கள். பேட் கமின்ஸ் நிதானமாக ஆடினாலும் கூட ஸ்டீவன் ஸ்மித் மிக சிறப்பாக பந்துகளை எதிர்கொண்டிருக்கிறார். இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் நிச்சயமாக இதை விரும்ப மாட்டார்கள். ஸ்டீவன் ஸ்மித்தை எப்படியாவது அவுட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அவர் 186 ரன்களை கடந்து இரட்டை சதத்துக்கு அருகில் நிற்கிறார். இந்த நேரத்தில் எதிரிலே அமர்ந்து பந்துகளை எதிர்கொள்ளும் பேட் கமின்ஸ் நிதானமாக விளையாடுவது நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நேரத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது 5 விக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் இதற்கு முன்னதாக டிம் பெய்னி மிக ஒரு எளிய ஒரு விக்கெட்டாக பந்துகளை ஏற்கொண்ட நேரத்தில் நடந்த விஷயமாக நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்தில் டிம் பெய்னிக்கு அடுத்ததாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு பேட்ஸ்மேன் பேட் கமின்ஸ் மீண்டும் தற்போதுதான் சொல்லிக் கொண்டிருந்தோம் பேட் கமின்ஸ் சரியாக நிற்க வேண்டும் என்று. இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் பென் ஸ்டோக்ஸ் இடத்திலே விக்கெட்டை பறிகொடுத்து கிரேக் ஓவர்டாம் மீண்டும் இன்னொரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார். 2வது விக்கெட்டை 75 ரன்களுக்கு 2வது விக்கெட். ஜாக் லீச் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம். நாளை நடக்க இருப்பது நியூசிலாந்து ஸ்ரீலங்காவோடு விளையாடக்கூடிய 3வது T20 போட்டியை மாலை 7 மணியிலிருந்து நேரலையில் பார்த்திருக்கிறோம். பார்வையாளர்கள் நாளை ஸ்ரீலங்கா நியூசிலாந்தோடு விளையாடக்கூடிய போட்டியை நாம் பார்க்க இருக்கும் நிலையும் கூட நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்வுகளை வழங்க இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து பல்வேறு நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 186 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித் பெற்றிருக்கிறார். இரட்டை சதத்தை கடப்பதற்காக அனைவரும் எதிர்பார்த்து அவளோடு காத்திருக்கிறார்கள். டிம் பெய்னி பெவிலியன் திரும்பியவுடன் அடுத்து வரக்கூடிய அனைத்து பேட்ஸ்மேன்களுமே பவுலர்கள் என்பதனால் ஸ்டீவன் ஸ்மித்தும் சற்று அடித்தாடினால் மட்டுமே இரட்டை சதத்தை பெற முடியும். இந்த மிகச்சிறப்பான இந்த நிலையை அவர் விட்டுவிடக்கூடாது என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதிகபட்ச ரன்களாக எடுத்தது மிச்சல் ஸ்டார்க் 99, 50 ரன்களை 9 முறை அடித்திருக்கிறார். இவர் தற்பொழுது பந்துகளை எதிர்கொள்வதற்காக வந்திருக்கிறார். நியூ பேட்ஸ்மேன் டு த க்ரீஸ் என்று சொல்வார்கள். தற்போது ஸ்டீவன் ஸ்மித் அடுத்த பந்தை சந்திக்கிறார். இந்த நிலையில் அது டாட் பாலாக இருக்கிறது. 86 ரன்களை கடந்த ஸ்டீவன் ஸ்மித் இன்னும் சற்று நேரத்தில் இரட்டை சதத்தை கடப்பார் என்ற நிலையில் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த நேரம் மிகச் சிறப்பான ஒரு நேரமாக இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான போட்டியாளர்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்களும் அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அடுத்ததாக இங்கிலாந்தினுடைய ரசிகர்களும் இது நடக்காமல் இருக்குமா என்பதை அவர்களும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியினிடையே மிக முக்கியமான விஷயமாக ஸ்டீவன் ஸ்மித்தினுடைய இரட்டை சதம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்கிறது. இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எத்தனை தூரம் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
ஸ்டீவன் ஸ்மித் 186 ரன்கள் எதிர்கொள்ள இருப்பது கிரேக் ஓவர்ஹானுடைய பந்து வீச்சு. இந்த பந்தும் டாட் பாலாக விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக மட்டும் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 186 ரன்கள் எடுத்த நிலையில் பேட்ஸ்மேன் பென் ஸ்டோக்ஸ் தற்பொழுது அவருடைய கேப்டனிடம், இங்கிலாந்து கேப்டனிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது மீண்டும் அடுத்த பந்து டாட் பாலாகத்தான் இருக்கிறது. 186 ரன்களை கொண்ட ஸ்டீவன் ஸ்மித் இன்னும் சற்று நேரத்தில் இரட்டை சதத்தை எதிர்கொள்வார் என்பது, இரட்டை சதத்தை முடிப்பார் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த பந்து வீச்சு வருவதற்கு ஒரு சிறு நேரம் கிடைக்கும். அந்த நேரத்திற்குள் நாம் மீண்டும் இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்வையாளர்களாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து அதுபோல உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்கிறோம். ஓவர் முடிந்து விட்டது. தற்போது 186 ரன்களோடு நின்று கொண்டிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். அடுத்த ஓவரை எதிர்கொள்ள இருப்பது மிச்சல் ஸ்டார்க். அதுவரை இணைந்திருந்தது. ஒரு சிறிய இடைவேளை மீண்டும் இணைவோம். எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடர் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய 2ஆம் நாள் ஆட்டம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று பந்து வீச்சை மன்னிக்க வேண்டும் பேட்டிங்கை தேர்வு செய்து தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் தொடர்ந்து 2 இரட்டை சதத்தை அடிக்கும் நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் 191 ரன்கள் என்ற நிலையில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இந்த ஒரு வெற்றி இந்த சூழலில் மிச்சல் ஸ்டார்க் 2 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 191 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இரட்டை சதம் காண்பாரா ஸ்டீவன் ஸ்மித் என்று ஆஸ்திரேலியாவினுடைய ரசிகர்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் கிரெக் ஓவர்டன் பந்து வீசிக் கொண்டிருந்தார். இவரும் 26 ஓவர்களை வீசியிருக்கிறார். 3 மெய்டன் ஓவர்கள் 80 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். இந்த ஆஸ்திரேலியாவிற்கு இந்த போட்டி மிகவும் முக்கியமானது. அதே போல இங்கிலாந்திற்கும் இது முக்கியமான போட்டி. காரணம், இந்த ஆஷிஸ் தொடரை அந்த கோப்பையை யார் வெற்றி கொள்வார்கள் என்பதில் அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போட்டி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 5வது போட்டியும் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். பார்க்கலாம். இன்றைய போட்டியினுடைய முக்கியமான நிகழ்வாக தற்பொழுது 395 ரன்களுக்கு 7 விக்கெட் என்ற நிலையில் மிச்சல் ஸ்டார்க் எதிர்கொள்ள இருக்கிறார் கிரெக் ஓவர்டனுடைய பந்து வீச்சை. இன்றைய போட்டியினுடைய மிக சுவாரஸ்யமான விஷயம் 200 ரன்களை பெற இருக்கும் ஸ்டீவன் ஸ்மித், அதாவது இரட்டை சதம் காண்பாரா என்பதை போன்ற பல்வேறு நிகழ்வுகள். இதற்கு முன் ஸ்டீவன் ஸ்மித் ஒவ்வொரு முறையும் அவர் ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடும் பொழுது அந்த போட்டியிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பல ரன்களை இவர் பெற்றிருக்கிறார். சில சமயங்களில் மட்டுமே அது தகர்ந்திருக்கிறது. அதிகமான நேரங்களில் அது சாத்தியமாகத்தான் நடந்திருக்கிறது. அந்த நிலையில் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த இரட்டை சதம். இவர் மீண்டும் ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறார். ஆஷிஸ் தொடரில் ஆரம்பித்ததிலிருந்தே இவர் தொடர்ந்து சிறப்பான ஃபார்மில் இருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதம் எதிர்கொள்வாரா அல்லது முடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் பேட்ஸ்மேன்கள் அல்லாமல் பந்து வீச்சாளர்கள் தற்பொழுது பேட்ஸ்மேன்களாக இறுதியில் வர இருக்கிறார்கள். 7 விக்கெட்டுகளை ஆஸ்திரேலியா இழந்திருக்கிறது. 395 ரன்களுக்கு 7 விக்கெட் என்ற நிலையில் மிச்சல் ஸ்டார்க் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார். ஆகவே மிச்சல் ஸ்டார்க் ஒரு பந்து வீச்சாளர். ஆகவே இவர் எப்படி எதிர்கொள்வார், அதிக நேரம் களத்தில் தாக்குப்பிடிப்பாரா என்பதெல்லாம் பொறுத்து ஸ்டீவன் ஸ்மித் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். இல்லையென்றால் நிதானமாக அவர் முயற்சி எடுக்கலாம். ஆனால் இன்னும் 9 ரன்கள் எடுத்தால் இரட்டை சதம் என்ற நிலையில் தற்போது மீண்டும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்க வாய்ப்பும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த கேட்சை பென் ஸ்டோக்ஸ் பிடிக்க முடியாமல் விட்டுவிட்டார். இது தற்பொழுது மிச்சல் ஸ்டார்க்கு இன்னும் ஒரு நிலையில்தான், அதாவது அவருக்கான வாய்ப்பாகத்தான் இது இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பார்க்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் நேரலையில் இந்த நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த போட்டி இதுவரை பார்வையாளர்களாக நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வழங்க இருக்கிறோம். அனைத்து நிகழ்ச்சிகளும் முக்கியமாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்குமே ஏற்றதாக, சிறப்பானதாக, ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக தொடர்ந்து இருக்க நிச்சயமாக அது மாற்றுக்கருத்தல்ல. அடுத்த பந்து மிச்சல் ஸ்டார்க் எதிர்கொள்கிறார். இந்த முறை ஸ்ட்ரைட் 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பந்து அடித்திருக்கிறார். 4 ரன்களை பெற்றிருக்கிறது. மிகச்சிறப்பு. மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். 399 ரன்களை ஆஸ்திரேலியா தற்பொழுது பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் 400 ரன்களை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் விரைவில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஸ்ட்ரைட் 4 என்ற நிலையில் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித்தே அசந்து போயிருக்கிறார். காரணம், அந்த பந்து நேரடியாக அடித்திருந்தாலும் அது அவுட் இல்லை. இருந்தாலும் பவுலர் கையில் பட்டு அது வந்திருந்தால் நிச்சயமாக அவுட்டாக மாறி இருக்கும். தற்போது ஸ்டீவன் ஸ்மித் ஜாக் லீச்சை எதிர்கொள்ள இருக்கிறார். 9 ரன்கள் மட்டுமே அவருக்கு தேவை. நிச்சயமாக அதை அடித்து அவர் வெற்றி பெறுவாரா, இரட்டை சதம் முடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து பார்க்கலாம் விளையாடுகள். இந்த போட்டியினுடைய அடுத்த நிலையில் எத்தனை ரன்கள் எடுப்பார்கள் என்று
ஆகவே பந்து வீச்சாளர்களாக வரக்கூடிய அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் இடம் அதிகமாக ரன்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் ஸ்டீவன் ஸ்மித்திற்கு யார் பக்கத்துணையாக தொடர்ந்து நின்று கொண்டு களத்தில் இருக்கிறார்களோ அதன் மூலம் ஸ்டீவன் ஸ்மித்தை அதிகமாக ஆடுவதற்கு வழிவகை செய்தால் நிச்சயமாக அவரும் அதிகமான ரன்களை குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 400 ரன்கள் நிச்சயமாக இங்கிலாந்திற்கு போதாது. 395 ரன்களை இறுதி நிலையிலே அடித்து பென் ஸ்டோக்ஸ் 180 ரன்கள் என்ற நிலையில் அடித்து வெற்றியை கண்டவர்கள் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். ஆகவே அது அந்த ரன்கள் 400 ரன்கள் என்பது அவர்களுக்கு பத்தாது. இருந்தாலும் கூட ஒரு விதத்தில் அப்படி 400 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு 430-40 ரன்களில் ஆஸ்திரேலியா இலக்காக நிர்ணயித்து இங்கிலாந்தை ஆடுவதற்காக முயற்சி செய்தார். தற்பொழுது மிகச்சிறப்பாக அடித்தாடி 197 ரன்களை பெற்றிருக்கிறார். இன்னும் 3 ரன்கள் அவர் அரை சதம் மன்னிக்க வேண்டும் இரட்டை சதம் காண்பதற்கு ஸ்டீவன் ஸ்மித்தின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இழுத்து அடித்திருக்கிறார். அது 6 ஆக டீப் மிட் விக்கெட் டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கும் லாங் ஆஃபுக்கும் இடையில் ஒரு 6 ரன்களை கொடுத்து 197 ரன்களாக இருக்கிறது. மீண்டும் ஜாக் லீச்சினுடைய பந்தில் தான் இவர் இரட்டை சதம் அடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்னும் ஒரு 4 ரன்கள் அடித்தால் நிச்சயமாக அவர் இரட்டை சதம் காண்பார் என்பதை போன்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. இரட்டை சதத்துக்காக இவ்வளவு நேரமாக பொறுமையாக காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆஸ்திரேலியன் ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த இரட்டை சதத்தை ஸ்டீவன் ஸ்மித் மீண்டும் ஒரு முறை தன்னை நிரூபணப்படுத்திக் கொள்கிறார். இத்தனை ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் அவர் மீண்டும் மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு இரும்பு தூணாக நிற்கிறார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையை தொடர்ந்து அவர் தக்க வைப்பார். அதை ஆஸ்திரேலியா இவர் ஸ்டீவன் ஸ்மித் இருக்கும் வரை அசையாமல் நின்று கொண்டு பல்வேறு ரன்களை அடித்து வெற்றி கொள்வதற்கான பல போட்டிகள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளாக அது அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அனைத்து ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்ப்பார்கள். ஸ்டீவன் ஸ்மித் உடல்நிலை சரியில்லை என்றால் ரசிகர்கள் கவலைப்படும் அளவிற்கு அந்த நிலையை அவர் உயர்த்தியிருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டீவன் ஸ்மித் 198 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அடுத்த ஓவரில் தான் அவரால் நிச்சயமாக ரன்களை பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. இன்னும் 2 ரன்களை பெற்றால் நிச்சயமாக அவர் சதம் காணுவார், இரட்டை சதம் காணுவார் என்ற நிலை ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து ரசிகர்களும், ஆஸ்திரேலியாவின் பேட்ஸ்மேன்களும், ஆஸ்திரேலியாவின் பயிற்சியாளர்களும், ஆஸ்திரேலியாவின் அத்துணை மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது கிரிக்கெட். முக்கியமாக கிரிக்கெட்டை விரும்புபவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது ஸ்டீவன் ஸ்மித்தின் இரட்டை சதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறையே அது 4 போயிருந்தால் நிச்சயமாக அதை எடுத்திருப்பார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பில்லை. மீண்டும் அடுத்த ஓவரில் அதை நிச்சயமாக மன வருத்தத்தோடு அதை பதிவு செய்கிறார். அங்கே ஸ்டீவன் ஸ்மித் அது 4 ரன்களாக இருக்கக்கூடாதா என்று எதிர்பார்த்திருந்தார் போலும். திரும்பி பார்த்துவிட்டு அது இல்லை என்ற பொழுது அவர் சற்று மனம் தளர்கிறார். இருந்தாலும் அடுத்த ஓவரில் நிச்சயமாக அவர் இரட்டை சதம் காண்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார்கள். இந்த முறை ரன் எதுவும் எடுக்கவில்லை. காரணம் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கேப்டன் மூலம் இங்கிலாந்து கேப்டன் அந்த பந்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மீண்டும் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த ஓவர்களில் வித்தியாசங்கள் நடக்க இருக்கிறது. அடுத்த ஓவர் கிரேக் ஓவர்டனுடைய பந்து வீச்சு நிச்சயமாக ரன்களை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை இரட்டை சதத்தை அடிக்க இருக்கும் ஸ்டீவன் ஸ்மித் நிச்சயமாக போற்றப்படுவார். ஆஸ்திரேலியாவின் ரசிகர்கள் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றில் இது முக்கிய நிகழ்வாக இருக்கும். காரணம், இரட்டை சதம் எடுப்பது மிகவும் குறைவு. அது இன்னொரு மைல்கல்லாக உணரப்படும். அனைத்து ரசிகர்களும் ஆவலோடு எழுந்து நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சதம் நிச்சயமாக, இந்த இரட்டை சதம் நிச்சயமாக அது மிக சிறப்பானதாக இருக்கும் என்று அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் கிரேக் ஓவர்டனுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ள இருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். 198 ரன்கள், 306 பந்துகள், 22 4 ரன்கள், 2 6 ரன்களை கடந்திருக்கிறார். இந்த நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பந்து நிச்சயமாக ரன்களை கொடுக்கவில்லை. ஆகவே இன்னும் முயற்சி செய்வார். இன்னும் நிச்சயமாக, ஏனென்றால் 2 ரன்களை ஒரே நேரத்தில் எடுத்துவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன், இப்பொழுது இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அனைவருமே பவுலர்கள். ஆகவே
இதை நிகழ்த்து விடாமல் செய்துவிட்டால், விக்கெட்டை இழந்து விட்டால், ஆகவே இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விட்டால் என்று பல்வேறு ஆச்சரியங்கள், பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த இரட்டை சதத்தை அவர் கடந்தே ஆக வேண்டும். கிரேக் ஓவர்டன் பந்து வீச வருகிறார். இந்த நேரத்தில் நிச்சயமாக இவர் இரட்டை சதத்தை காண்பார் என்று எதிர்பார்க்கலாம். பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பந்து காண வாய்ப்பாக அமையவில்லை. இன்னும் கூட பந்துகள் இருக்கிறது, இன்னும் கூட வரவேண்டிய நிலைகள் இருக்கிறதாகவே தொடர்ந்து முயற்சி செய்வார் என்பதை பார்க்கலாம். இந்த நிலையில் ஒரு ரன்னை எடுத்து எதிர்ப்புறம் சென்றிருக்கிறார். 199 இருக்கிறது. அடுத்த ஓவரில் அல்லது இந்த ஓவரின் முடிவில் நிச்சயமாக அந்த இரட்டை சதத்தை அடைவார் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். 199. ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ்திரேலியாவுக்காக மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை நோக்கி அவளோடு அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வை ஆஸ்திரேலியா எதிர்பார்ப்பது, ஒவ்வொரு முறையும் எதிர்பார்ப்பது தான் சாத்தியம். ஆனால் அது நடக்காமல் தான் நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் அனைவரும் சிறப்பாக விளையாட முயற்சிக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக 202 இரட்டை சதத்தை அடிக்க முயற்சிப்பார். இந்த நேரத்தில் 308 பந்துகளை எதிர்கொண்டவர் 199 ரன்களை பெற்றிருக்கிறார். 22 4 ரன்களையும் 2 6 ரன்களையும் அடித்திருக்கிறார். டிம் பெய்னியினுடைய ஆட்டமிழப்புக்கு பிறகுதான் 2 6 ரன்களை அடித்தவர். அதற்கு முன் 4 ரன்களை மட்டுமே அடித்திருந்தார். அதற்கு அடுத்ததாக 2 6 ரன்களை அடித்து அதன் மூலம் தன்னுடைய கணக்கை இறுதி செய்ய, அதாவது இரட்டை சதத்தை நெருங்கிட அவர் முயற்சித்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கிறது நிச்சயமாக பந்து வீச்சாளர்களுடைய நிலை எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆகவே நாம் களத்தில் இரட்டை சதம் அடித்தே ஆக வேண்டும் என்று தீர்மானத்தோடு இருக்கிறார். அதன் உச்சகட்டமாக தற்போது 199 ரன்களை அடித்து முடித்திருக்கிறார். ஜாக் லீச்சினுடைய பந்து வீச்சில் அடுத்த பந்தை சந்திக்க இருக்கும் நிலையில் இரட்டை சதம் அடிப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான நிலையில்தான் தற்பொழுது அடுத்த பந்து வீச்சு இருக்கிறது. ஜாக் லீச்சினுடைய முதல் பந்து வீச்சில் எந்த முயற்சியும் இல்லை. இரண்டாவது பந்து வீச இருக்கிறார். இந்த நிலையில் நிச்சயமாக இரட்டை சதம் அடிப்பார் ஸ்டீவன் ஸ்மித் என்று ஆவலோடு அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தருணம் தற்பொழுது வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக பந்துகளை இதுவரை அடித்து 3 லைஃப்களை ஏற்று அதன் மூலமாக இரட்டை சதம் அடிக்க இருக்கும் ஸ்டீவன் ஸ்மித்தை ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் விரும்புபவர்கள் அனைவருமே, ஆஸ்திரேலியாவை கிரிக்கெட் விரும்புபவர்கள் அனைவரும், ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து கிரிக்கெட் விரும்பக்கூடிய அனைவரும் இந்த நிகழ்ச்சியை வெகுவாக மகிழ்ச்சியோடு பார்ப்பார்கள். சந்தோஷத்தோடு இன்றைய போட்டி அவர்களுக்கு நிறைவுக்கு வரும். நிச்சயமாக அது போன்ற ஒரு உணர்வை அவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். தற்போது ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீசுவதற்காக வருவாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். 2 மெய்டன் ஓவர்கள் வீசியிருக்கிறார். ஆனால் பந்து வீசக்கூடியவர் யாராக இருந்தாலும் ஒரு ரன் எடுப்பது பெரிய இலக்கல்ல. நிச்சயமாக அந்த ரன்களை இவர்கள் அடித்து விடுவார்கள் என்று ஸ்டீவன் ஸ்மித் அடித்து விடுவார். இந்த நிலையில் மிச்சேல் ஸ்டார்க் 6 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 199 ரன்களுடனும் அனைத்து ரசிகர்களும் அங்கே அமைதியோடு காத்திருக்கிறார்கள் ஸ்டீவன் ஸ்மித்தின் இரட்டை சதத்தை பார்ப்பதற்காக. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம். பல்வேறு இன்னல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கடந்து வந்து இறுதியில் ஜோப்ரா ஆர்ச்சர் மூலமாக காயம் ஏற்பட்டு அதன் காரணமாக தொடர்ந்து போட்டியிலே 3வது டெஸ்ட் போட்டியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் தற்பொழுது பந்து வீசும் நிலையில், அதாவது 199 ரன்களை எடுத்து மிகவும் சிறந்த ஃபார்மில் இருக்கிறார். அடுத்த பந்து ஸ்டூவர்ட் பிராட் வீச இருக்கிறார். ஸ்டூவர்ட் பிராட் பந்து வீசின் மூலம் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித் 199 200க்கு எடுத்து செல்வாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். பந்து வீச்சை எதிர்கொள்ள இருக்கிறார். தற்போது மிகச்சிறப்பான ஒரு நிலை. இங்கே அடித்தாட நிச்சயமாக முயற்சிப்பார். அதே சமயத்தில் ஒரு ரன் தான், ஏதோ ஒரு புறம் அதை நகர்த்தி விட்டுவிட்டு நிச்சயமாக 200 ரன்களை அடிக்க முயற்சிப்பார் என்றுதான் தெரிகிறது. வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மீண்டும் ஒரு அவுட் ஆவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருந்தது. எதிரணியில் இருக்கக்கூடிய மிச்சேல் ஸ்டார்க் அவசரப்படுகிறார். நிதானமாக இருக்க வேண்டும்.
வேண்டும். இந்த நேரத்தில் அவுட் ஆவது சிறப்பல்ல, தானும் அவுட் ஆகி ஸ்டீவன் ஸ்மித்தையும் அவுட் ஆக்குவதற்கான சூழல் ஏற்படும். ஆகவே நிதானமாக அடித்து விளையாட வேண்டும். அவர் 200 ரன்களை கடப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு இவர் பக்கத்துணையாக இருக்க வேண்டும் என்பதனால் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். 201 ரன்களை அடித்து விட்டார். நிச்சயமாக ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் இரட்டை சதத்தை அடித்து விட்டார். இந்த முறை பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்தாடிவிட்டு 2 ரன்களை அழகாக எடுத்து மிகச் சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். இரட்டை சதம். ஆஸ்திரேலியாவின் அனைத்து மக்களும் எழுந்து நின்று அவர்களுக்காக தன்னுடைய ஆதரவையும் தன்னுடைய வெற்றியையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இவருடைய ஸ்டீவன் ஸ்மித்தோட வெற்றியை அவர்கள் ஒவ்வொருவரும் அருகே நின்று ஒவ்வொருவரும் ஆற தழுவி அதை பகிர்ந்து கொள்கிறார்கள். 22 4 ரன்கள், 2 6 ரன்கள் என்று ஸ்டீவன் ஸ்மித் நம்பர் 1 என்று அங்கே பதாகைகள் வைத்துக்கொண்டு ஆரவாரத்தோடு எழுந்து நின்று உற்சாக கரகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்கள். முக்கியமாக ஸ்டீவன் ஸ்மித் 201 ரன்கள் 310 பந்துகளை எதிர்கொண்டு 22 4 ரன்கள் 2 6 ரன்கள் என்று அடுத்து அவர் அடித்தாட முயற்சிப்பார். நிச்சயமாக ரன்களை அதிகப்படுத்துவதற்காக 409 ரன்கள் தற்போது ஆஸ்திரேலியாவினுடைய ஸ்கோர் போர்டில் இருக்கிறது. தற்போது 7 விக்கெட் இழந்திருந்தாலும் தொடர்ந்து 409 ரன்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த முறை அந்த பந்தை அடிக்க முடியவில்லை, நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது, ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். 201 ரன் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு பந்து விளையாடக்கூடிய ஒரு நிலை. 3 முறை லைவ் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அதை உற்சாகமாக நிலைநிறுத்தி அந்த இரட்டை சதத்தை அவர் எடுக்கும் நிலையில் அந்த 2வது ரன் ஓடும் பொழுதே அவர் பேட்டை உயர்த்தி சென்று ரசிகர்களையும் தன்னுடைய சக வீரர்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 2வது ரன் ஓடும்பொழுதே பேட்டை மேலே உயர்த்தி சென்று அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மிகவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 92 லார்ட்ஸில், ஓல்ட் டிராஃபோர்டில் 201, எடன்ஸ்பர்கில் 144, 142 என்று மிகச்சிறந்த ஒரு ரன்களை கொடுத்திருக்கிறார். இந்த போட்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 280, அது ஒரு 370, 470, 570 ரன்களை இந்த 4 போட்டியிலே அவர் எடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேனாக வலம் வருகிறார். ஆஸ்திரேலியாவிற்கு சிறப்பான பந்துகளை எதிர்கொண்ட விதம் சிறப்பு. மிகச் சிறப்பாக அவர் அந்த நிலையை கடந்து சென்றிருக்கிறார். இந்த வெற்றி உண்மையிலேயே ஸ்டீவன் ஸ்மித்தின் வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். மான்செஸ்டர் கிரிக்கெட் கிரவுண்டில் அடுத்த பந்து மிகச் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள். இனி அவர் நிதானமாக இருக்க மாட்டார். அனைத்து பந்துகளையும் அடித்தாட முயற்சிப்பார். அதன் காரணமாக பல்வேறு ரன்களை அவர் பெறுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் அவர் இருக்கும் வரை இங்கிலாந்திற்கு தலைவலி என்பதை போன்ற ஒரு உணர்வு தான் காரணம். அனைத்து பந்துகளுமே அவர் வேகமாக விரட்டி அடிக்க முயற்சிப்பார், ரன்களை எடுக்க முயற்சிப்பார். காரணம், அடுத்து வரக்கூடிய பந்து வீச்சாளர்கள் அனைவரும் சரியாக விளையாட மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவர் அடித்தால் மட்டுமே இனி ரன்களை அதிகப்படுத்த முடியும் என்பதும் அவருக்கு தெரியும். இதுவரை களத்தில் இருப்பதால் பந்துகள் எது போன்ற பந்துகள் வருகிறது என்பதை உணர முடியும். ஆகவே அவர் நிச்சயமாக சிறப்பான பந்து வீச்சை ஈடுபடுவார். அதன் மூலம் சிறப்பாக ரன்களை எடுப்பார் என்பதை பொறுத்து இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அவுட் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜோ ரூட் தற்பொழுது ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர். ஜோ ரூட் தற்பொழுது பந்து வீச வந்திருக்கிறார். 85 போட்டிகளில் 20 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். 103 ஸ்ட்ரைக் ரேட், 2 for 9 என்ற நிலையில் அவருடைய பெஸ்டாக இருக்கிறது. அவர் பந்து வீச வருகிறார். நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித்தை இவராவது எடுப்பாரா என்ற அளவில் புதியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது.
இங்கிலாந்து கேப்டன் புதியவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விக்கெட்டுகளை எடுக்க முடியுமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஜோ ரூட் பந்து வீச வருகிறார். இதுபோன்ற நிகழ்வு சில சமயங்கள் நடப்பது சகஜம்தான். ஏனென்றால் சச்சின் டெண்டுல்கர் பந்து வீசியிருக்கிறார், தோனி பந்து வீசியிருக்கிறார், விராட் கோலி பந்து வீசியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் பந்து வீச்சாளர்கள் அல்ல. இருந்தாலும் சில நேரங்களில் அவையும் எடுபடும் என்பதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலும் நடத்தியிருக்கிறார்கள். இதுபோன்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இங்கே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் ஸ்டீவன் ஸ்மித் 205 ரன்களை எடுத்திருக்கிறார். தற்பொழுது இன்னும் அதிக ரன்களை எடுக்க முயற்சிப்பார் என்பதுதான் தற்பொழுது நிலையாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் இருக்கும் வரை இங்கிலாந்திற்கு அது மிகப்பெரிய ஒரு தலைவலியான ஒரு விஷயமாகவே அவர்களை மிக விரைவில் வெளியேற்றுவதுதான். அடுத்த பந்து இந்த முறை அடித்தது மிச்சல் ஸ்டார். ஒரு ரன் எடுத்திருப்பார். ஸ்டீவன் ஸ்மித்தை ஆடுவதற்காக இவர் ஒரு ரன்னை அடித்து மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 415 ரன்கள் நாம் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த நிகழ்ச்சியிலே பலமுறை சொல்லியிருக்கிறோம். 450 ரன்களுக்கு நிச்சயமாக இவர்கள் அவுட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அதைதான் இலக்காக இங்கிலாந்திற்கு நிர்ணயிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். அது போன்ற நிகழ்வு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அது நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம். அடுத்த பந்தை எதிர்கொள்கிறார். இந்த முறை பந்து பின்புறமாக சென்று காலில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பேட்ஸ்மேனின் காலில் பட்டு அவர் வலியால் பின்புறமாக சென்று விட்டார். ஆகவே இந்த பந்தையும் வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை பிடிக்க முடியவில்லை. அதை காலில் தடுத்து விட்டு அவர் பின்புறம் சென்று விட்டார். விக்கெட் கீப்பர் அதை பிடிக்க முடியவில்லை. இதுபோன்ற நிகழ்வு தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பந்தை அடித்து ஆடுகிறார் மிச்சல் ஸ்டார்க், ஆனால் அதுவும் அடித்தாட முடியவில்லை. ஸ்டீவன் ஸ்மித் அவர் ஒரு ரன்னை எடுத்துவிட்டு ஸ்டீவன் ஸ்மித்தை அடிப்பதற்காக அனுப்பிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அதிகபட்சமாக ரன்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். மிகச்சிறப்பாக பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல மிகச்சிறப்பாக விளையாடியும் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸ்டீவன் ஸ்மித் அடுத்து எதிர்கொள்ள இருக்கிறார். ஸ்டுவர்ட் பிராடனுடைய பந்து வீச்சு முடிந்திருக்கிறது. மன்னிக்க வேண்டும், ஸ்டுவர்ட் பிராடனுடைய பந்து வீச்சு அடுத்து வர இருக்கிறது. இந்த நிலையில் ஸ்டீவன் ஸ்மித் அதை எதிர்கொள்ள இருக்கிறார். நிச்சயமாக ஒரு 20 30 ரன்களை அடிக்க முயற்சிப்பார்கள். இதிலிருந்து 440, 430, 450 என்ற இலக்குகள் நிர்ணயிக்கப்படலாம். மொத்தமாக 450 ரன்கள் அதற்குள் ஆட்டம் இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் நிச்சயமாக. ஏனென்றால் ஸ்டீவன் ஸ்மித் மிகவும் சோர்வோடு இருப்பார். நிச்சயமாக அதிக நேரம் களத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கூட தொடர்ந்து விளையாட முயற்சிப்பார் என்பதுதான் தெரிகிறது. ரன்களை அதிகமாக அடிக்க முயற்சிப்பார். அதுவும் கூட அவருடைய இலக்காக இருக்கும். இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி ஒரு 450 ரன்கள் நாம் ஏற்கனவே பேசியதைப் போல, ஏற்கனவே அறிவித்ததைப் போல 450 ரன்கள் எடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்ற நிலை, வெற்றிக்கான முயற்சியை பெற முடியும் என்ற நிலையில், இங்கிலாந்தை எதிர்த்து நிற்க முடியும் என்ற நிலையில் அந்த ரன்களை இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டுவர்ட் பிராட் பந்து வீசி கொண்டிருக்கிறார். முதல் பந்தை வீசியிருக்கிறார். அடுத்தடுத்த பந்துகளை வீசியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் விரைவுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வர இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்து உலக தமிழ் மக்கள் அனைவரும் இந்த சேனலை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட மக்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கே நமக்கு வரக்கூடிய பதிவுகள், அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். ஒரு ரன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 206 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித். அதாவது நமக்கு கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்தி பேசக்கூடிய, இந்து மொழி வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் கூட இந்த போட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நேரலையை இந்த நிகழ்வுகள் மனதிற்கு மிகவும் இனிய நிகழ்வுகளாக இருக்கிறது. காரணம்,
நாம் பேசுவது தமிழ் மொழி, ஆனால் வேற்று மொழிக்காரர்களும் கூட இங்கே இணைந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு போட்டியாக, இது அனைத்து மொழிகளையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு போட்டியாக கிரிக்கெட் போட்டி இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல எந்த ஒரு நிகழ்வும் நிச்சயமாக அனைத்து மொழி சார்ந்தவர்களை ஈர்க்கும், ஆனால் அதற்குள் உயிர் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மிச்சேல் ஸ்டார்க் பந்து அடித்தாடி இருக்கிறார். அதன் காரணமாக அவர் 12 ரன்களுக்கு சென்றிருக்கிறார். தற்பொழுது ஆச்சரியமாக அவரும் கூட அடித்தாட முயற்சித்திருக்கிறார் என்பதுதான் தெரிகிறது. அவரும் அடித்தாடிய நிலையில் தற்பொழுது பந்தினுடைய நிலை சிறப்பாக அடித்தாடிய பந்து மீண்டும் ரன்களை குவித்திருக்கிறது. அவருக்கும் கூட குவித்திருக்கிறது. மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். 12 ரன்களோடு தற்பொழுது பார்க்கிறோம். 206 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித் தான் எடுப்பார் என்றால் மிச்சேல் ஸ்டார்க்கும் நானும் அடிப்பேன் என்று அடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அடுத்த பந்து ஸ்ட்ரைட் 4 என்று நினைக்கிறேன். அதுபோல ஒரு மிகச்சிறப்பான பந்தாக அது அமைந்தது. 16 ரன்களோடு களத்தில் இருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். 206 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித் அவரும் அடித்தாட ஆரம்பித்து விட்டார் என்று தான் தெரிகிறது. ஸ்டூவர்ட் பிராடனுடைய பந்தை மிக நேர்த்தியாக அடித்தாடி இருக்கிறார். ஸ்ட்ரைட் 4 என்று ஒரு பந்து வீச்சாளராக இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக அந்த பந்துகளை அடித்தாடுவதில் அதை குறிப்பறிந்து அந்த பந்துகளை விளாசுவதில் சிறப்பாக இருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். இதுவரை 20 ரன்கள் 32 பந்துகளிலே 20 ரன்களை அடித்திருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். 428 ரன்கள் தற்போது 7 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் அது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டால் 450 கடப்பார்கள். இதே நிலை தொடர்ந்தால் 450 ரன்களை இவர்கள் கடப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து இணைந்திருந்து பார்க்க வேண்டும். அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்ய வேண்டும். அவர்களும் இதை பார்த்து வெற்றி கொள்ள வேண்டும். அதன் காரணமாக பார்வையாளர்களுடைய அளவு, ரசிகர்களுடைய அளவு அதிகப்பட வேண்டும். அதை உங்களுடைய கருத்தாக நீங்கள் மேற்கொள்ள. அடுத்த பந்து மிகச் சிறப்பாக ஸ்டீவன் ஸ்மித் அடித்து ஆடி இருக்கிறார். ஸ்கொயர் லெக் ஏரியாவில் கடன் சென்ற பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மீண்டும் ஸ்டீவன் ஸ்மித்தின் மிகச்சிறப்பான ஆட்டம். 206 ரன்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பான ஆட்டமாக இருக்கிறது இந்த ஆட்டம். 206 ரன்களை கடந்து ஸ்டீவன் ஸ்மித் மன்னிக்க வேண்டும் மிச்சேல் ஸ்டார்க்கினுடைய பந்து அழகாக அடித்தாடி 24 ரன்களை பெற்றிருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். இந்த முறை ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்த பந்து நேரடியாக ஃபீல்டரை கடந்து சென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக 24 ரன்களை மிச்சேல் ஸ்டார்க் பெற்றிருக்கிறார். மிச்சேல் ஸ்டார்க் அடிக்கும் அளவிற்கு பந்துகள் மிக எளிதாக வருகிறதா என்பதை கூட பார்க்கலாம். அல்லது மிச்சேல் ஸ்டார்க் அதுக்கான தகுதி படைத்தவரா என்பதும் கூட கேள்விகளாக இருந்தாலும் நிச்சயமாக அதிக ரன்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. 450 ரன்கள் இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்று சொன்னோம். இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக அதைவிட அதிகமாக எடுப்பார்கள் என்பதுதான் தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. 450 அல்லது 500 ரன்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். இங்கிலாந்திற்கு எத்தனை ரன்கள் அடித்து கொடுத்தாலும் இலக்கு போதாது என்று ஆஸ்திரேலியா கருதுகிறது. நிச்சயமாக இதன் மூலம் தெரிகிறது. பந்து வீச்சாளர்களும் பந்துகளை அடித்தாடும் நிலையில் தற்போது ஸ்டீவன் ஸ்மித் மிகவும் பின்புறமாக சென்று அடித்தாடி இருக்கிறார். இந்த பந்து 2 ரன்களை கொடுத்திருக்கு, 1 ரன்னை கொடுத்திருக்கிறது. 207 ரன்கள் ஸ்டீவன் ஸ்மித்திற்கு, மிச்சேல் ஸ்டார்க்கு 24 ரன்கள். நாம் பார்த்தவரை இப்பொழுதுதான் ஸ்டெம்பை விட்டு நகர்ந்து பின்புறமாக பேக்வர்ட் பேக் ஃபுட் வழியாக பந்தை அடித்திருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித். இதுவரை இது போன்ற ஒரு நிலையை அவர் எடுத்ததில்லை. இப்பொழுது மிச்சேல் ஸ்டார்க் அடுத்த பந்தை அடித்தாட முயற்சிக்கிறார். பந்து செல்லவில்லை. ஆகவே ரன் எதுவும் இல்லை. 24 ரன்கள் 34 பந்துகளை சந்தித்த மிச்சேல் ஸ்டார்க் 24 ரன்களுடனும் ஸ்டீவன் ஸ்மித் 207 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடுகிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனலை மறக்க
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து விளையாட இருக்கிறார்கள். 25 ரன்களோடு மிச்சல் ஸ்டார், 207 ரன்களோடு ஸ்டீவன் ஸ்மித். ஜோ ரூட் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஜோ ரூட்டினுடைய பந்து வீச்சு சிறப்பாக ரன்களை கொடுக்கிறதா என்பதை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 2வது ஓவர் முடிய இன்னும் 2 பந்துகள் இருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். இது ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்கள் பெற்றிருக்கிறார். ஸ்டீவன் ஸ்மித் இந்த முறை அவர் பின்புறமாக செகண்ட் ஸ்லிப்பில் அடித்தாடிய பந்து நேரடியாக பின்புறமாக சென்று 4 ரன்களை கடந்திருக்கிறது. செகண்ட் ஸ்லிப்பில் ஆள் இல்லை, அங்கு ஃபீல்டர்கள் இல்லை. ஆகவே சரியாக நகர்த்தியிருக்கிறார் பந்தை. அது நேரடியாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரிவர்சல் ஷாட் என்று சொல்வார்கள். அதுபோல பந்தை ரிவர்ஸாகத்தான் அடித்தாடி இருக்கிறார். செகண்ட் ஸ்லிப்பில் சென்ற பந்து சரியாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை மீண்டும் ஜோ ரூட் பந்து வீசுகிறார். இந்த முறை அடுத்த புறமாக அடித்தவர் நிச்சயமாக கேட்சிற்கு வழிவகுத்திருக்கிறார். இந்த முறை ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆகியிருக்கிறார். 211 ரன்களுக்கு ஸ்டீவன் ஸ்மித் அவுட் ஆகியிருக்கிறார். ஒரு முறை ரிவர்சல் ஷாட்டில் பின்புறமாகவும் மறுமுறை ஆன் சைடில் அடித்த ஸ்டீவன் ஸ்மித் அந்த முறை அங்கு கேட்சுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஃபீல்டரிடம் சரியாக நடத்தப்பட்டிருந்தது. அதன் காரணமாக ஷார்ட் டேர்மன் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டர் ஷார்ட் டேர்மன் ஏரியாவில் கேட்சாக மாட்டி ஸ்டீவன் ஸ்மித் மீண்டும் திரும்பி பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார். அனைத்து பார்வையாளர்களும் எழுந்து நின்று உற்சாகமாக அவருக்கு வாழ்த்துக்களையும் கைத்தட்டலையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 211 ரன்கள் என்பது மிகச்சிறப்பான ஒரு ரன்கள். உடல்நிலை தகுதியை பெற்ற பிறகு மீண்டும் ஒரு இரட்டை சதத்தை அடித்த உற்சாகமான ஒரு நிலையை அவர் கடந்து செல்கிறார். இது போன்ற ஒரு நிலை அவர் எப்பொழுதும் அதே நிலையில்தான் இருக்கக்கூடியவர். அனைவரும் அவரை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அவரை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் அவர் விக்கெட்டை இழந்திருக்கிறார். ஒரு முறை பின்புறமாக ரிவர்சல் ஷாட், ஒரு முறை ஆன் சைடில் ரிவர்சல் ஷாட். ஆன் சைடில் ரிவர்சல் ஷாட் டேர்மன் ஏரியாவில் ஷார்ட் டேர்மன் ஏரியாவில் நிறுத்தப்பட்டிருந்த ஃபீல்டர் மூலமாக கேட்ச் பிடிக்கப்பட்டு அவர் அவுட் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 211 ரன்கள் ஆடி அங்கு மைதானமே எழுந்து நின்று உற்சாகமாக அவருக்காக கைத்தட்டல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறார். பேட்டை உயர்த்தி அனைவரிடமும் அந்த உற்சாகத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாதன் லைன் தற்போது பந்து வீச வந்திருக்கிறார். மணிகண்டன் விளையாட வந்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவுக்காக. நாதன் லைன் நீ பார்க்கலாம், அடித்தாடி இருக்கிறார். 1 ரன்னை எடுத்திருக்கிறார். தற்போது மிச்சல் ஸ்டார் மீண்டும் அதை தொடர்வார் என்று பார்க்கலாம். அடுத்த நாதன் லைன் ஆஃப் த மார்க் என்ற நிலையில் தற்போது மிச்சல் ஸ்டார் அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடுவார் என்று தெரிகிறது. 3வது செஷனுடைய 2ஆம் நாள் 3வது செஷனில் 211 ரன்களை அடித்த ஸ்டீவன் ஸ்மித் ரிவர்சல் ஷாட் அடிக்கும் பொழுது ஷார்ட் டேர்மன் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டரின் மூலமாக கேட்ச் பிடிக்கப்பட்டு ஆட்டத்தை இழந்திருக்கிறார். 200 இரட்டை சதம் கடந்து திரும்பியிருக்கிறார். மீண்டும் ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச அழைக்கப்படுகிறார். ஜோப்ரா ஆர்ச்சர் இருக்கும் 1-2 விக்கெட்டுகளையும் எடுத்து முடித்து விட்டார் என்றால் நிச்சயமாக இங்கிலாந்து அவர்களுடைய இலக்கை தொடருவார்கள் என்பதுதான் தற்போதைய நிலை. ஜோப்ரா ஆர்ச்சர் 23 ஓவர்களை வீசியிருக்கிறார். 3 மெய்டன் ஓவர்கள் 73 ரன்கள். விக்கெட் எதுவும் எடுக்காதது மிகவும் அழுத்தமான ஒரு மனநிலை. தற்போது இங்கிலாந்துடைய கேப்டன் அவரை பந்து வீச அழைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணைய இருக்கிறோம். ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச தயாராகி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். முதல் பந்து எந்த ரன்னையும் கொடுக்கவில்லை. நாதன் லைன் 1 ரன்னுடனும் ஸ்டீவன்ஸ் மணிக்க வேண்டும். இந்த முறை மிச்சல் ஸ்டார்
பலமுறையாக ஸ்டீவன் ஸ்மித்தினோட பெயரை அடிக்கடி உச்சரித்து ஸ்டீவன் ஸ்மித் என்றே பெயர் வருகிறது. ஆகவே மிச்சேல் ஸ்டார்க் 25 ரன்களோடு தொடர்ந்து விளையாடுகின்றார். ஸ்டீவன் ஸ்மித் தற்போதுதான் 211 ரன்களுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சரை பந்து வீச அழைத்திருக்கிறார் இங்கிலாந்து கேப்டன். ஆகவே அவர் தயாரான நிலையில் வரவில்லை. தற்போதுதான் அவருக்கான கையில் அணியக்கூடிய அந்த உரையை அவசர அவசரமாக அணிந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சு ஆரம்பித்திருக்கிறார். இவருடைய பந்து வீச்சின் காரணமாகத்தான் முதுகு தண்டுவடத்தில் காயம் ஏற்பட்டு ஸ்டீவன் ஸ்மித் மருத்துவமனைக்கு சென்றார், ஓய்வில் இருந்தார். அடுத்ததாக மூன்றாவது போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல், உடல் தகுதி இல்லாமல் கலந்து கொள்ள முடியல. அடுத்த பந்து தூக்கி அடித்திருக்கிறார். இந்த முறை 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை ஃபீல்டர் ஓடி வருவதற்குள் திருப்பி அடிக்கப்பட்ட பந்து. இதை அடித்தது நாதன் லயன். இந்த முறை நாதன் லயன் அந்த பந்தை பின்புறமாக திருப்பி அடிக்கிறார். பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் திருப்பி அடிக்கிறார். அங்கு ஃபீல்டர்கள் இல்லை. ஃபீல்டர் அதுக்கு அடுத்து இருந்து வருவதற்குள் பந்து 4 இலக்கை எட்டிவிட்டது. ஆகவே மிகச்சிறப்பான அடித்தாடக்கூடிய ஒரு தன்மையோடு நாதன் லயன் செயல்பட்டிருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்து அவ்வளவு எளிதல்ல என்பதுதான் தற்போதைய நிலை. இப்போது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இந்த முறை பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டது. ரன் எதுவும் இல்லை. ஆகவே நாதன் லயன் 5 ரன்களுடனும் மிச்சேல் ஸ்டார்க் 25 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்த பந்து ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்து. இந்த முறை தூக்கி அடிக்கப்படுகிறது. இந்த முறை நேரடியாக சென்றது கவர் ஏரியாவில் ஒரு 4 ரன்கள். கவர் டிரைவ், அருமையான ஒரு கவர் டிரைவ். நாதன் லயன் 9 ரன்களை கொண்டு வந்திருக்கிறார். தற்போது நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் 450 ரன்கள் கடப்பார்கள் என்று. அதுபோன்ற ஒரு நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்தை அழகாக எதிர்கொண்டார் நாதன் லயன். இந்த முறை கவர் டிரைவ், அருமையான ஒரு கவர் டிரைவ். பாயிண்ட் மற்றும் கவர் ஏரியாவிற்கு இடையில் புகுந்து சென்ற பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள், பார்த்திருங்கள், காத்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் கண்டுகளிக்க உங்களை வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மக்களுக்குமே பிடித்ததாக இருக்கிறது. நாம் தமிழ் மக்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அனைத்து மொழியை பேசக்கூடியவர்களும் இங்கே பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். இந்தியிலே பதில் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் பதிலளிக்க கூட தெரியவில்லை. ஆகவே இந்தியில் பார்வையாளர்களும் கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நாட்டு மக்கள், அதாவது ஆஸ்திரேலியா, அதுபோல் இங்கிலாந்து, அதுபோல் மலேசியா, அதுபோல் இந்த புறமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதுபோல் ஸ்ரீலங்கா, அதுபோல வெஸ்ட் இண்டீஸ் என்று அனைத்து மேற்கிந்திய தீவுகள் என்று அனைத்து மக்களும் இங்கே பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்கள். நாம் அதை பதிவில் ஏற்றிருக்கிறோம். அதுபோன்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறதாகவே அனைத்து மக்களுக்கும் ஏற்ற ஒரு இந்த முறை மீண்டும் தூக்கி அடித்திருக்கிறார். 6 ரன்களா அல்லது 6 ரன்களை அடித்திருக்கிறார். இந்த முறை அடித்திருப்பது ஸ்டார்க், மிச்சேல் ஸ்டார்க். நாதன் லயன் என்றுதான் தெரிகிறது, ஆனால் மிச்சேல் ஸ்டார்க் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. மிச்சேல் ஸ்டார்க் இடக்கை பந்து வீச்சாளர், பந்தை அடிப்பவர். 6 ரன்களை அடித்திருக்கிறார். மிச்சல் இடது கையில் பந்து அடிப்பவர்கள், இடது கையில் பேட்ஸ்மேனாக இருப்பவர்கள் நிச்சயமாக 6 ரன்களை மிகச்சிறப்பாக அடித்தாட முடியும். அந்த நிலையில் ஒரு 6 ரன்னை அவர் பெற்றிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய நிலை. அவுட் கேட்கிறார்கள், ஆனால் கொடுக்கவில்லை. மீண்டும் 1 ரன் எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 31 ரன்களோடு மிச்சேல் ஸ்டார்க். இப்பொழுது தேர்ட் அம்பையரிடம் ரெவ்யூ கேட்கப்பட்டிருக்கிறது. அம்பையர் அவுட் என்று கேட்டு அம்பையர் அவுட் கொடுக்கவில்லை. ஆகவே டிசிஷன் பெண்டிங். தேர்ட் அம்பையரிடம் ரெவ்யூ கேட்கப்பட்டிருக்கிறது. பந்து கோட்டுக்கு முன்னாலே கால் வைக்கிறார்
ஜோரோ சரியாக பந்தை அணுகவில்லை. இந்த நிலையில் பேட்டில் தான் படுகிறது பந்து. LBW கேட்கிறார்கள், ஆனால் பந்து பேட்டில் படுவதாகத்தான் தெரிகிறது. பேட் அல்லது கிளவுஸ் அதெல்லாம் பட்டிருக்கிறது. காலில் படவில்லை, பேடில் படவில்லை சரியாக. ஆகவே அவுட் இல்லை என்பதுதான் சரியான நிகழ்வு. சரி, அவுட் இல்லை. தற்பொழுது ரெவ்யூ 4வது ஆஷஸ் டெஸ்ட் தொடர் தற்போது அவுட் இல்லை என்று வருகிறது. இங்கே 454 ரன்கள் கடந்திருக்கிறார்கள். இது மீண்டும் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தட்டிவிடுகிறார். ஒரு ரன்னை எடுத்திருக்கிறார்கள். நார்தன் லயன் 10 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார்க் 32 ரன்களுடனும் 36 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாட கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். மிச்சல் ஸ்டார்க் அரை சதம் கடப்பாரா என்று கூட யோசிக்க வேண்டிய நிலையில் தற்போது இருக்கிறது. காரணம், அனைத்து பந்தையும் அவர் அடித்தாடுகிறார். இந்த முறையும் அடித்தாடுகிறார். டீப் எக்ஸ்ட்ரா கவர் 4 ரன்கள், 36 ரன்களோடு மிச்சல் ஸ்டார்க் அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடி அதிக ரன்களை சேர்ப்பார் என்பதில் நாம் ஸ்டீவன் ஸ்மித்தை எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த வேலையை மிச்சல் ஸ்டார்க் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அழகாக அடித்தாடி 4 ரன்களை களத்தில் சேர்த்திருக்கிறார். இன்னும் அடுத்த பந்தும் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறையும் அதே இடத்தில் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் 4 ரன்கள், 40 ரன்களை பெற்றிருக்கிறார். அவர் மிகச்சிறப்பாக விளையாடுகிறார். ஜோப்ரா ஆர்ச்சனுடைய பந்து வீச்சை அடுத்து சந்திக்க இருக்கிறார் நார்தன் லைன். பார்க்கலாம், 463 ஆகிவிட்டது. இவரும் அரை சதம் அடிப்பார். இன்னும் 10 ரன்கள் எடுத்தால் அரை சதம் ஆகிவிடும். ஆகவே 500 ரன்கள் கடந்த பிறகுதான் டிக்ளேர் செய்வார்களா அல்லது அதற்குள் இங்கிலாந்து இவர்கள் அனைவரையுமே அவுட் ஆக்கி தொழில்ந்திருப்பார்களா என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா நிச்சயமாக ஒரு வலுவான நிலையில் தான் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல. இந்த வலுவான நிலையை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான அடுத்த நிலையும் இங்கு இல்லை. தொடர்ந்து இந்த நிலையில் தான் விளையாட இருக்கிறார்கள். இது எதிர்பார்த்த ஒரு நிலைதான். தற்போதைய நிலையில் இவர்கள் நிச்சயமாக 500 ரன்களை கடப்பது எளிதான ஒரு விஷயம். இருந்தாலும் 500 ரன்களை கடப்பார்களா என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் விளையாடக்கூடிய அனைவருமே பந்து வீச்சாளர்கள் மட்டுமே. ஆகவே பந்து வீச்சாளர்களுடைய நிலை, அவர்கள் எத்தனை வேகத்தோடு அதை எதிர்கொள்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணைய இருக்கிறோம். ஓவர் முடிவில் இருக்கிறோம். இணைந்திருங்கள். இது STV தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் இணையலாம். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. STV தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல். மீண்டும் இணைகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். ஸ்டீவன் ஸ்மித்தின் 211 ரன்கள் என்பது மிகச்சிறப்பான ஒரு ரன்களை எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவிற்கு. ஆஸ்திரேலியா ஸ்டீவன் ஸ்மித்தின் 211 ரன்களோடு வலுவான நிலையில் இன்று இருக்கிறது என்பதை மாற்றுக்கருத்தல்ல. அதைத் தொடர்ந்து மிச்சல் ஸ்டார்க்கினுடைய 40 ரன்கள் மிகச்சிறப்பு. 40 பந்துகளில் 40 ரன்கள் என்பது இது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஒரு 6 ரன் 7 4 ரன் என்று அவருடைய பந்துகள் மிகச்சிறப்பாக அவர் உபயோகப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 7 4 ரன்கள், அதுபோல ஒரு 6 ரன்கள், 8 பந்துகளை தவிர்த்து 32 பந்துகளை ஒன்ஸ் அண்ட் டூஸ்க்காக அவர் முயற்சி செய்திருக்கிறார். அது ஸ்டீவன் ஸ்மித்துக்காக அவர் விட்டு கொடுத்த நிகழ்வு. அடுத்ததாக ஸ்மித்தினுடைய 211 ரன்களை அடித்த இலக்கை நாம் பார்க்கிறோம். அதிகமாக அவர் அடித்த 6 என்பது இறுதியில் டிம் பெய்னி அவுட் ஆன பிறகு 2 6 ரன்களை அவர் அடித்தார். அதுதான் அவருடைய அதிக இலக்காக 6 ரன்கள் என்று
பார்த்தது. இந்த நிலையில் 211 ரன்களை கடந்தது அனைத்து ரசிகர்களையும், குறிப்பாக ஆஸ்திரேலியா ரசிகர்கள் அனைவரும் உற்சாகமாக அதை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது பார்க்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்கள், இங்கிலாந்துக்கு எதிராக 219 கேரி கிறிஸ்டனை கடந்து முன்னோக்கி செல்கிறார். 5வது இடத்தில் தற்பொழுது இருக்கிறார். பாபி சிம்மன் 311, பிரெஜிஸ்டான் 256, ஜோ ரூட் 254, கிரீன்ரிச் 223, ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்கள். ஆஸ்திரேலியாவின் 5வது பேட்ஸ்மேனாக 211 ரன்களை கடந்தவராக இருக்கிறார். இன்னும் சற்று நேரம் இருந்திருந்தால் இன்னொரு நபரை முந்தி இருப்பார் என்று கூட சொல்லலாம். 223 ஒருவர் இருக்கிறார், அவரையும் முந்தி இருக்கலாம். இருந்தாலும் அதிகமாக நாம் எதிர்பார்ப்பது சரியான விஷயம் அல்ல. இதுவரை அவர் தாக்கு பிடித்து ஆடியதே பெரிய விஷயம். காரணம், அவர் உடல் தகுதி பெற்றதே இப்பொழுதுதான். மீண்டும் அவர் விளையாட வந்திருப்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நேரத்தில் நாதன் லயன் ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். நாதன் லயன் ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்து, முதல் பந்து டாட் பாலாக உயரமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்றுவிட்டதனால் டாட் பால். 2வது பந்துகளை வீச இருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். ஒரு ரன் எடுத்துவிட்டார் நாதன் லயன். மிச்சேல் ஸ்டார்க் 40 ரன்களோடு இன்னும் அரை சதத்தை கடப்பாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக அவரும் அதுக்கான முயற்சியை எடுப்பார். ஏனென்றால் அனைத்து பந்துகளையுமே அவர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் என்ற நிலையில் பேட்மேன் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது நாதன் லயனுக்கு. தற்பொழுது மிச்சேல் ஸ்டார்க் எத்துணை வேகத்தோடும் விவேகத்தோடும் ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய பந்தை அடிப்பார் என்று பார்க்கலாம். 40 ரன்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அரை சதம் பூர்த்தி செய்வாரா என்பதும் கூட மிக முக்கியமான நிகழ்வு. அழகாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, தேர்ட்மேன் அங்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது 4 ரன்களை கொடுத்திருக்கும். இந்த நிலையில் தற்பொழுது ஜோஃப்ரா ஆர்ச்சரை எதிர்கொள்ள இருக்கிறார் மிச்சேல் ஸ்டார்க். நாதன் லயன் 11 ரன்களுடனும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 40 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3வது பந்தை வீசியிருக்கிறார். ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் STVயில் வழங்கியிருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் STVயை தொடர்ந்து பார்த்து, STV தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் STV தமிழ் சேனலுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நாங்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களாக சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அப்படி உறுப்பினர்களாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் STV தமிழ் சேனலுக்கு மிக முக்கியமானவர்கள், அது மாற்று கருத்தல்ல. காரணம், உங்களுடைய ஆதரவின் பேரில் தான் STV தமிழ் சேனல் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. அதுபோல STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் மறக்காமல் இந்த நிகழ்வை ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வர இருக்கிறது, பார்க்கலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் பந்து வீச இருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. பார்க்கலாம் 4 ரன்களை கொடுத்திருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம். 40 ரன்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மிச்சேல் ஸ்டார்க் 40 ரன்கள், நாதன் லயன் 11 ரன், 46 ரன்கள், 6 ரன், 6 ரன்களாக அது இருந்தது. அதுக்குதான் அத்தனை நேரம். பந்தை கையிலே தொற்றிருக்கிறார். அதன் பிறகு அது 6 எல்லையை கடந்திருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். 6 அல்லது 4, இந்த இரண்டில் அதை கேட்ச் பிடிப்பதற்காக ஃபீல்டர் ஓடி வந்து அதை பிடித்திருக்கிறார். பிடித்த அவர் பந்தை 6 ரன்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 46 ரன்களாக இப்பொழுது அதற்கடுத்து 2 ரன்களை அடித்திருக்கிறார். 48 ரன்கள். மிச்சேல் ஸ்டார்க் அரை சதம் கடப்பாரா என்றால் நிச்சயமாக கடப்பார். இவருடைய ஒவ்வொரு பந்துகளை எதிர்கொள்ளும் முறையும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து அல்ல. தற்போது சிறப்பாக 2 ரன்களை எடுத்திருக்கிறார். 48 ரன்களோடு மிச்சேல் ஸ்டார்க்
அடுத்த ஓவரில் நிச்சயமாக அவர் அரை சதம் கடப்பார் என்ற நிலையில் 472 450 கடந்து செல்வார்களா என்றால் இருவரும் அடித்து விளாசி இருக்கிறார்கள். ஆகவே நாதன் லயனும் அதிகமான ரன்களை எடுத்திருக்கிறார். அதுபோல மிச்சல் ஸ்டார்க்கும் அதிகமான ரன்களை எடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக 472 500 ரன்களை இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்பதும் கூட நாம் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுதான். பார்க்கலாம் எத்தனை ரன்களை எடுக்கிறார்கள் என்று. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலை ஒரு பார்வையாளர்களாக மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினர்களாகி உங்களுடைய மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு நிச்சயமாக தேவைப்படலாம். ஆகவே அனைவருக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்தை அழகாக தட்டிவிட்டு 12 ரன்களோடு நாதன் லயன் இருக்கிறார். தற்போது மிச்சல் ஸ்டார் ஜோ ரூட்டை எதிர்கொள்ள இருக்கிறார். மிகவும் சிறப்பான ஒரு சமயம். நிச்சயமாக மிச்சல் ஸ்டார் அரை சதம் காண்பார். ஏன்னால் ஜோ ரூட்டினுடைய பந்தை தான் அவர் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு அது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும். ஜோ ரூட்டின் பந்து என்பது அவருக்கு சர்க்கரை இனிப்பை சாப்பிடுவது போன்று ஒரு நிகழ்வு. ஆகவே மிச்சல் ஸ்டார் அரை சதம் கடப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமில்லை. முதல் பந்தை சந்திக்கிறார் ஜோ ரூட்டினுடைய முதல் பந்தை, இரண்டாவது பந்தை சந்தித்திருக்கிறார், மூன்றாவது பந்தை தற்போது சந்தித்திருக்கிறார். இந்த நிலையில் நிச்சயமாக அவர் ரன்களை எடுப்பார். ஜோ ரூட்டினுடைய 2 பந்துகளை நாதன் லயன் சந்தித்தார். தற்பொழுது மூன்றாவது பந்தை மிச்சல் ஸ்டார் சந்திக்க இருக்கிறார். அரை சதம் கடப்பாரா பார்க்கலாம். ஒரு சிறிய நிகழ்வின் காரணமாக பந்து பின்புறமாக சென்றுவிட்டது. ரன் எதுவும் இல்லை. அடுத்த பந்தில் அதை உறுதியாக்குவாரா என்பதை பார்க்க இருக்கிறோம். 473 ரன்கள் அடித்திருக்கிறார். ஆனால் ரன் எடுக்கவில்லை. நேரடியாக சென்ற பந்து மிட் விக்கெட் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கும் ஃபீல்டரின் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டு ரன் எதுவும் இல்லை. அடுத்த பந்து ஒரு ரன்னை எடுத்திருக்கிறார் என்பதுதான் தற்போது தெரிகிறது. 49 ரன்களை மிச்சல் ஸ்டார். நாதன் லயன் 12 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார் 49 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இருவருமே 100% ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார்கள். 100% ஸ்ட்ரைக் ரேட்டை நாதன் லயனும் மிச்சல் ஸ்டார்க்கும். ஒரு நாள் ஆட்டம் போல் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு இரண்டாவது நாள் ஆட்டம் டெஸ்ட் போட்டி, 4வது டெஸ்ட் போட்டி, ஆஷிஸ் தொடர் 4வது டெஸ்ட் போட்டி, 2ஆம் நாள் ஆட்டம், கடைசி செஷன் 3வது செஷன். இந்த நிலையில் தற்போது ஒரு நாள் ஆட்டம் போலவே நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டீவன் ஸ்மித்தின் இரட்டை சதத்துக்கு பிறகு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். அரை சதத்தை கடந்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அந்த 200 ரன்களுக்கு கடந்த பொழுது இவர்கள் எழுதி வைத்து அமர்ந்திருந்த நிலையா என்று தெரியவில்லை. தற்பொழுது இன்னும் அரை சதம் கடக்கவில்லை. தற்போது ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்தை எதிர்கொள்கிறார் நாதன் லயன். ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார் நாதன் லயன். 475 அநேகமாக 500 ரன்களை கடப்பார்கள் என்று தான் தெரிகிறது. பார்க்கலாம். இதே நிலை நீடித்தால் 500 ரன்களை கடப்பார்கள். ஒரு ரன் எடுத்து நாதன் லயன் எதிர்ப்புறம் சென்று விட்டார். தற்பொழுது 49 ரன்களோடு மிச்சல் ஸ்டார் 25 ஓவர்களை வீசியிருக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இதுவரை ஒரு விக்கெட்டும் எடுக்கவில்லை. அவருக்கு மிக முக்கியமான நிகழ்வு ஒரு விக்கெட்டாவது எடுத்தாக வேண்டும் என்ற நிகழ்வு கூட இருக்கலாம். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இரு ஃபீல்டருக்கும் இடையில் புகுந்து வருகிறது. ஆனால் அதற்குள் ஒரு ரன் எடுத்து விட்டார்கள். தற்பொழுது 49 ரன்களோடு மிச்சல் ஸ்டார் ஜோஃப்ரா ஆர்ச்சரை எதிர்கொள்ள இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த முறை இந்த பந்து பின்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை
சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து மிச்சல் ஸ்டார்க் 50 ரன்களை கடக்கிருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க் மீண்டும் அரை சதம். இந்த முறையில் அரை சதம் கடந்து விட்டார். அவருடைய அரை சதம் கடந்து விட்டார் மிச்சல் ஸ்டார்க். சிறப்பான ரன்களாக அவரும் பெவிலியனை நோக்கி பேட்டை உயர்த்தி கொண்டிருக்கிறார். 10வது 50 ரன்களாக இது இருக்கிறது. 52 போட்டிகளில் 10வது 50 ரன்களாக இது இருக்கிறது. 10th டெஸ்ட் 50 in 52 மேட்சஸ் மிச்சல் ஸ்டார்க். 10வது 50 ரன்கள் 52 போட்டிகளிலே இவர் கலந்து கொண்டிருக்கிறதிலே இதுதான் 10வது 50 ரன்கள். மிச்சல் ஸ்டார்க் மிக சிறப்பாக விளையாடியிருக்கிறார். அடுத்த பந்தை அடித்தாட நாதன் முயற்சிக்கிறார், ரன் எடுக்க முடியவில்லை. இன்னும் 20 ரன்கள் அல்லது 25 ரன்களுக்கு நிச்சயமாக ஆஸ்திரேலியா ஆட்டம் இழப்பார்கள் என்று தெரிகிறது. அந்த நிலையில் இங்கிலாந்து அதை எதிர்கொள்வார்கள். அதாவது 500 ரன்களை இங்கிலாந்து எதிர்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றம் இருக்கவில்லை. நீங்கள் பார்த்திருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக வந்திருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக கல்வி சார்ந்த நிகழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வேறு பல நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். அப்படி தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருந்தால் பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த பந்தை அடித்தாட இருக்கிறார். ஆனால் இந்த முறை பந்து பேட்டிங் படவில்லை, பிற்புறமாக சென்று விக்கெட் கீப்பரிடம் ரன் அறிந்து ஸ்டீவன் ஸ்மித் அங்கே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னமும் கூட அவர் அங்கிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எத்தனை ரன்கள் இவர்கள் எடுக்கிறார்கள் என்று. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் ஸ்டீவன் ஸ்மித். ஆஸ்திரேலியாவின் இரும்பு தூண் என்று கூட இவரை சொல்லலாம். நிச்சயமாக நிதானமாக நின்று சரியான உடல் மொழியோடு வரக்கூடிய பந்துகளை பார்த்து அந்த பந்துகளை சரியாக கணித்து அதை அடித்தாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. அது எல்லாருக்கும் எல்லா நேரமும் நடந்து விடாது. ஆனால் இவர் தொடர்ந்து அதை செயலாக்கம் கொண்டிருக்கிறார். முதல் போட்டியிலே 144 ரன்கள் முதல் இன்னிங்ஸிலே. முதல் டெஸ்ட் போட்டியில் 144 ரன்கள். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் 142 ரன்கள், பேக் டு பேக் செஞ்சுரி. அதுக்கடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 92 ரன்கள் எடுத்தது ரிட்டையர்ட் ஆக பெவிலியன் திரும்பிவிட்டார். அதன் பிறகு அவர் ஆட வரவே இல்லை. அதுக்கு அடுத்ததாக மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக அவரால் விளையாட முடியவில்லை. அவர் போட்டியில் இல்லை. நான்காவது டெஸ்ட் போட்டியில் மீண்டும் வந்திருக்கிறார். முதல் இன்னிங்ஸில் 211 ரன்கள். எத்துணை வேகம், எத்துணை சிறப்பு, எத்துணை நிதானமான ஆட்டம். தொடர்ந்து ரன்களை குவிப்பதிலே சிறப்பாக இருந்து கொண்டிருந்தார் என்பது ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாதன் லயன் 15 ரன்களுடனும் அதுபோல மிச்சல் ஸ்டார்க் 51 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 479 ரன்களுக்கு 8 விக்கெட் என்ற விகிதத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ற நிகழ்வுகள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பல்வேறு நிகழ்ச்சிகளாக வழங்க இருக்கிறோம். நாளை இரவு 7 மணிக்கு ஸ்ரீலங்கா நியூசிலாந்தோடு விளையாடக்கூடிய T20 போட்டியை நேரலையில் பார்த்திருக்கிறீர்கள். அந்த போட்டியினுடைய லைவ் ஆடியோ கமெண்ட்ரி நாளை வழங்கியிருக்கிறோம். அது சரியாக 7 மணிக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. மூன்றாவது T20 போட்டி நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கைக்கும் நியூசிலாந்திற்கும் எதிராக விளையாடக்கூடிய மூன்றாவது T20 போட்டியை நாளை பார்க்க இருக்கிறோம். மாலை இரவு 8 மணியிலிருந்து மாலை 3 மணியிலிருந்து 3:30 மணியிலிருந்து மீண்டும் ஆசிஸ் தொடர்புடைய 3ஆம் நாள் ஆட்டம். அநேகமாக அது இங்கிலாந்து விளையாடுவார்கள் என்று நினைக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இன்று இவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய ஓவரில் அவுட் ஆகியிருந்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். ஆனால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 ஓவர்கள் 2 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். அதற்குள் பேட்ஸ்மேன் பெவிலியன் திரும்பிவிட்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அவுட் என்றால் தெரிகிறதா என்று பார்த்திருக்கிறோம். இதுவரை அவுட் அல்ல என்பது தெரிந்தது.
நாதன் லைன் 15 என்பவர்களும் விஜய் ஸ்டார் 53 என்பவர்களும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் கூட அவருக்கு விக்கெட் கிடைக்கவில்லை. இந்த முறை அவருக்கு விக்கெட் கிடைக்காது மிகுந்த மன அழுத்தமாகத்தான் இருக்கும். 481 ரன்கள் 8 விக்கெட் இழப்பிற்கு 500 ரன்களை கடப்பார்கள் என்றுதான் தெரிகிறது தற்போது. இன்னும் இந்த ஓவர் முடிவதற்கு முடிந்துவிட்டது. ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச வருகிறார். எதிர்கொள்ள இருப்பது நாதன் லைன். பந்து கையில் படவில்லை, அவருடைய கை மட்டுமே ஸ்டம்பில் படுகிறது. பந்தை தொட்டிருக்கிறார், ஸ்டம்பை அடித்திருக்கிறார். ஆகவே அவுட் என்பதை அறிவிப்பார்களா என்பது கூட தெரியவில்லை. நாட் அவுட் என்றுதான் நினைக்கலாம். நாட் அவுட் என்பதுதான் உண்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடிக்க முயற்சிக்கிறார் நாதன் லைன். அன்னதும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை வரப்படுத்திக்கொள்கிறோம். இங்கே பார்க்கலாம், ஆஷஸ் தொடர்புடைய சின்னம் அங்கே இணைத்து உடைகளிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கிலாந்திற்கு இந்த முறை கேட்ச் பிடித்திருக்கிறாரா பார்க்கலாம். நாதன் லைனுடைய பந்து தடுத்திருக்கிறார். கேட்ச் அப்படி 15 ரன்கள் நாதன் லைன். ஸ்டார் 53 மிச்சல் ஸ்டார். 7வது விக்கெட்டில் மிச்சல் ஸ்டார் 8வது விக்கெட்டில் மிச்சல் ஸ்டார் 53 ரன்கள் எடுத்தது நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி. அதுவும் கூட அவர்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் பெரிதாக குறையவில்லை என்பதுதான் தற்போது நிகழ்வு. அடுத்த பந்தை தூக்கி எடுத்திருக்கிறார். இந்த முறை 6 ரன்களா என்றால் நிச்சயமாக 6 ரன்கள் வாய்ப்பு அதுதான் இருக்கிறது. மிச்சல் ஸ்டார் இல்லை, இது நாதன் லைன் 19 ரன்களை பெற்றிருக்கிறார். தூக்கி எடுத்திருக்கிறார். பின்புறமாக சென்றுவிட்டது பந்து. ஃபீல்டர் வந்து அந்த தரையில் நிற்பதற்கு அந்த 6 ரன்களை கடந்து விட்டது. இதுதான் பந்து. அதை விரும்பவில்லை. ஜோப்ரா ஆர்ச்சர் பந்து வீச்சு அதிகமான ரன்களை இன்று ஜோப்ரா ஆர்ச்சர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். விக்கெட்டும் கூட எடுக்கவில்லை. அவர் மிகவும் அழுத்தமான ஒரு மனநிலையில் தான் இருப்பார். 19 ரன்களோடு அநேகமாக 185 ரன்களை கடந்து சென்றுவிட்டது ஆஸ்திரேலியா. இந்த மணிக்கு 485 ரன்களை கடந்து விட்டது ஆஸ்திரேலியா. அடுத்த பந்து, இந்த பந்தையும் அடித்தாடுகிறார். இந்த முறை ஃபீல்டர் அங்கே பேட்ஸ்மேன் ஏரியாவில் இருக்கிறார். ரன் மணிக்க வேண்டும். அது பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவை தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். நாதன் லைன் 20 ரன்களுடனும் மிச்சல் ஸ்டார் 53 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 14 ரன்களை கடந்தால் 500 ரன்கள் என்ற நிலையில் நிச்சயமாக மிச்சல் ஸ்டார் அதை கடப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்காது. இந்த நிலையில் அவர் அடித்தாட முயற்சிக்கிறார். அடுத்த பந்து எளிதாக முயற்சி மேற்கொள்கிறார். ஆனால் ரன்கள் கிடைக்கவில்லை. பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் நின்று கொண்டிருக்கும் ஃபீல்டரை தடுத்து நின்றதே ரன்களும் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். நாதன் லைன் 20 ரன்கள், மிச்சல் ஸ்டார் 53 ரன்கள், ஜோப்ரா ஆர்ச்சர் 97 ரன்கள். 97 ரன்களை கொடுத்திருக்கிறார். ஓவர் முடிந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க இருக்கிறது. இந்த நிலையிலே எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கு பல முக்கிய காரணங்கள் இங்கே இருக்கிறது. காரணம், எஸ்டிவி தமிழ் சேனல் ஆரம்பிக்கப்பட்டதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் தமிழ் சமுதாயத்தினுடைய மக்களுக்கு
நல்ல ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாக உருவாக்கப்பட்டது தான் எஸ்டிவி தமிழ் சேனல். ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலிருந்து தற்போது வரை அதை உறுதியாக இருக்கிறார்கள். இந்த குழு தமிழ் சேனல், எஸ்டிவி தமிழ் சேனல் உருவாக்கிய குழு அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து தயார் நிலையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கிறோம் நேரலையில். ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உலக தமிழ் சமுதாயத்திற்கு முதலில் இந்த நிகழ்ச்சி இந்த சேனலை கொண்டு செல்ல வேண்டும். அதன் பிறகு அனைத்து மொழி பேசுபவர்களும் நிச்சயமாக இதில் இணைவார்கள் என்று மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் அடுத்த பந்தை அடுத்த முயற்சிக்கிறார். இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து ஃபீல்டரை விக்கெட் கீப்பரை கடந்தென்று பின் ஃபீல்டரையும் கடந்தென்று 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை நாதன் லைன் 20 ரன்கள் பெற்றிருந்தவர். அதுபோல விக்கெட் கீப்பரை கடந்து செல்கிறது. அதுக்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் விக்கெட் நின்று கொண்டிருந்தவர் ஃபீல்டிங் செய்ய முற்படும் போது அவரை கடந்து செல்கிறது. பின்புறமாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை அதை அடித்தது நாதன் லைன் 21 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார். அடுத்த பந்து அடிக்கிறார். இந்த முறை ஸ்கொயர் லெக் ஏரியாவில் சென்ற பந்து 4 ரன்களை கொடுத்து விடுமா? இல்லை, தற்போது தடுத்து நிறுத்திவிட்டார்கள். 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறது. 21 ரன்களோடு நாதன் லைன், 53 ரன்களோடு மிச்சல் ஸ்டார். எதிர்கொள்ள இருக்கும் பந்து ஜோரோடைய பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார் மிச்சல் ஸ்டார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 2 ரன்களை எடுத்திருக்கிறார் மிச்சல் ஸ்டார். 53 ரன்கள். இந்த முறை கேட்ச் ஆகிவிட்டதா? இல்லை, ஃபீல்டர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். மிட் விக்கெட் ஏரியாவில் இருக்கும் ஃபீல்டர் நிறுத்தியிருக்கிறார். ரன் இல்லை. இந்த முறை தூக்கி எடுக்கப்பட்ட பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறதா அல்லது கேட்சா? இல்லை, 2 ரன்கள், 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறது. மிச்சல் ஸ்டார் 54 ரன்கள், நாதன் லைன் 21 ரன்கள். அனைத்து பந்தையும் அடித்தாட தான் மிச்சல் ஸ்டார் முயற்சிக்கிறார். ஆனால் பந்து செல்லவில்லை. ஜோரோடைய பந்து அழுத்தமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பந்து மேலேறி அடிக்கிறார். இந்த முறை மேலெழுந்து சென்ற பந்து நிச்சயமாக 6 ரன்களை கொடுத்திருக்கும். இது நாதன் லைன் இது போன்ற ஒரு ஆட்டத்தை அங்கு பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய வீரர்களே உற்சாகமாக எழுந்து பார்க்கிறார்கள். ரன்கள் போய் கொண்டிருக்கிறதா என்பது போன்ற ஒரு உணர்வு. மிகச்சிறப்பாக அங்கே ரன்கள் அடித்து ஆடியிருக்கிறார்கள். இது நாதன் லைன் ஒரு 2 ஸ்டெப் முன்னோக்கி வந்துதான் அடித்திருக்கிறார். 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. மாற்று கருத்து அல்ல. 4 ரன்கள் தான் என்று 4 ரன்கள் தான் கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்த பந்துகளை அப்படியே அடிக்க முயற்சிப்பார் என்பதுதான் தெரிகிறது. அடுத்த பந்தும் அடித்து அடிக்கிறார். இந்த முறையும் இல்லை. இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறது. டிக்ளார் செய்யப்பட்டதாக தெரிகிறது. தற்போது டீம் டைமை அறிவித்துவிட்டார். தற்போது 497 ரன்களுக்கு ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் பிரேக் என்று விடப்பட்டிருக்கிறது. 497 ரன்களுக்கு டிக்ளார் செய்யப்பட்டு அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இருவரையும் பெர்மியன் திருப்பி அழைத்திருக்கிறார். இதுதான் தற்போது நிலையாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்தோடு விளையாடக்கூடிய போட்டியை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 497 ரன்களுக்கு 8 விக்கெட் என்ற நிலையில் தற்போது அனைத்து பேட்ஸ்மேன்களும் ஃபீல்டர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். 13 ரன்கள் மேக் ஆவரேஜ். அடுத்ததாக பார்னர் 0 ரன்கள், டைம் 67 ரன்கள், ஸ்மித் 211 ரன்கள், ஹெட் 19 ரன்கள், வேடே 16 ரன்கள், கிங் டைனி 58 ரன்கள், இன்னிங்ஸ் 4 ரன்கள், மிச்சல் ஸ்டார்க் 54 ரன்கள், நாதன் லைன் 26 ரன்கள். ஹெசல்வுட் மட்டும் விளையாடாமல் இருந்திருந்தார். இந்த நேரத்தில் இதுவரை விக்கெட்டுகள் இருந்தது. ஸ்டுவர்ட் பிராட் 3 விக்கெட்டுகளையும் ஜோரூட் 1 விக்கெட்டையும் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல ஓவர்டால் 2 விக்கெட்டுகள், ஜோவிச், ஜாக்
ஆவரேஜ் 2 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். கிரேக் ஓவர் டைம் 2 விக்கெட்டுகள். மொத்தம் 3, 6, 8, 3, 5, 4, 8 விக்கெட்டுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலை. 497 ரன்கள், அதாவது 500 ரன்களை இலக்காக நிர்ணயிப்பார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை தான் ஆஸ்திரேலியா தற்போது செய்திருக்கிறது. 500 ரன்களை இலக்காக நிர்ணயித்து இங்கிலாந்தை பேட்டிங் செய்வதற்காக அழைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் டிக்ளேர் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கிலாந்து தற்போது விளையாட வருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இன்னிங்ஸ் பிரேக் நடந்திருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். ஆஸ்திரேலியா தொடர்ந்து 500 ரன்களை கிட்டத்தட்ட 500 ரன்களை இலக்காக நிர்ணயித்து தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து இவர்கள் அதிக ரன்களை எடுப்பார்களா, அதுபோன்ற ஒரு சூழ்நிலை இங்கிலாந்து எதிர்கொள்ளுமா என பல்வேறு கேள்விகளுக்கு இடையில் நாம் பயணிக்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எஸ்டிவி தமிழ் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினர்களாக ஆகிவிடுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்கள். அதன் மூலமாக அடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நேரடியிலே உங்களுடைய இன்பாக்ஸில் வர ஆரம்பிக்கும். அதன்படி உடனுக்குடன் இந்த நிகழ்ச்சிகளை கண்டுபிடிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு இன்னிங்ஸ் பிரேக் இங்கே இருக்கிறது, ஆகவே இணைந்திருங்கள். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை ஆஸ்திரேலியா விளையாடிய இன்னிங்ஸை நாம் பார்த்தோம். ஆஷிஸ் தொடரின் 4வது டெஸ்ட் போட்டியினுடைய 2ஆம் நாள் ஆட்டத்தின் 3வது செஷன் இறுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் 497 ரன்களை எடுத்த ஆஸ்திரேலியா 8 விக்கெட்டிற்கு டிக்ளேர் செய்தது. அதன் காரணமாக தற்போது இங்கிலாந்து விளையாட ஆரம்பித்து முதல் இன்னிங்ஸை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். 2ஆம் நாளுடைய இறுதி நேரத்தில் 498 ரன்கள் எடுத்தால் அடுத்த நிலை 498 ரன்களை கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸை ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜோ டென்லி, ரோரி பர்ன்ஸ் இருவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருக்கிறார்கள். மிச்செல் ஸ்டார்க் அரை சதம் கடந்த இறுதியில் 8வது விக்கெட்டுக்கு 58 ரன்களுக்கு மேல் சென்ற அரை சதம் கடந்த மிச்செல் ஸ்டார்க், ஆஸ்திரேலியாவின் மிச்செல் ஸ்டார்க் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அந்த 497 ரன்களில் அவருடைய 58 ரன்களும் அடக்கம் என்பது 440 ரன்களுக்கு சமமான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது நாம் பார்க்கிறோம். ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்களை எடுத்திருந்தார். அதற்கு முன்னதாக பெரிதாக யாரும் சதம் கடக்கவில்லை, அரை சதம் மட்டுமே கடந்திருக்கிறார்கள். சதம் கடந்த ஒரே மனிதர் ஸ்டீவன் ஸ்மித், அவரும் இரட்டை சதம் அடித்தார். அதற்கு அடுத்ததாக 211 ரன்களோடு தொடர்ந்து அவர் நிலைத்து நின்றார். 211 ரன்களில் ரிவர்சல் ஷாட் என்று அடிக்க ஆரம்பிக்கும் போது டேட்மன் ஏரியாவில் நிற்க வைத்திருந்த ஃபீல்டர் மூலமாக கேட்ச் பிடிக்கப்பட்டு பவுலில் திருப்பப்பட்டார். அதன் பிறகு விளையாடிய அனைத்து 2 பவுலர்களும் அதில் மிக முக்கியமான மிச்செல் ஸ்டார்க் மிக சிறப்பாக விளையாடினார். ஹாசல்வுட் மட்டுமே விளையாட வரவில்லை, மற்ற அனைவரும் விளையாடியுள்ளார்கள். அதில் மிச்செல் ஸ்டார்க்கும் அவருக்கு கூட உறுதுணையாக விளையாடிய அடுத்த பேட்ஸ்மேனாக நாதன் லயன் இருவருமே சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார்கள். 20 ரன்களுக்கு மேல் எடுத்துக்கொண்டிருந்த நாதன் லயன், அதுபோல் 58 ரன்கள் எடுத்துக்கொண்டிருந்த நிலையில் மிச்செல் ஸ்டார்க் அவுட் எதுவும் ஆகாமல் பெவிலியன் திருப்பிவிட்டார்கள். காரணம் டிக்ளேர் செய்யப்பட்டது. அதன் காரணமாக 58 ரன்களுக்கு நாட் அவுட் என்ற நிலையில் தான் மிச்செல் ஸ்டார்க் பெவிலியன் திரும்பியிருந்தார். இந்த நிலையை அடுத்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா டிக்ளேர் செய்யப்பட்டதை அடுத்து இங்கிலாந்து களமிறங்கியிருக்கிறது. ரோரி பர்ன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் ஜோ டென்லி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் களமிறங்கியிருக்கிறார்கள். சிறிது நேரத்துக்கு முன்பு மிச்செல் ஸ்டார்க் பந்து வீசிக் கொண்டிருந்தார் 1 ஓவரை. 2வது ஓவரை ஜோ ஹாஸ்வுட் பந்து வீசிக் கொண்டார். தற்போது ஜோஷ் ஹாஸ்வுட் 2வது ஓவரை முதல் பந்தை வீசி முடித்துவிட்டார். 2வது பந்தை வீசியிருக்கிறார். இந்த நிலையில் ஜோ டென்லி மற்றும் ரோரி பர்ன்ஸ் 1 ரன்களோடு தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலவரம். 495 ரன்கள் எடுத்தால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை கடந்து செல்ல முடியும் என்ற நிலையில், முதல் இன்னிங்ஸ் ரன்களை கடந்து செல்ல முடியும் என்ற நிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எத்தனை தூரம் சாத்தியம் என்பதை பார்க்கிறோம். ஹாசல்வுட் அதுபோல மிச்செல் ஸ்டார்க் இருவரும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இன்றைய போட்டியினுடைய இறுதி வரை எத்தனை விக்கெட்டுகள் இவர்கள் தாக்கு பிடிக்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுபோல நாளை முழுவதுமாக இவர்கள் விளையாடுவார்களா? அப்படி விளையாண்டால் வானிலை அறிக்கைப்படி அடுத்த 2 தினங்களுக்கு சிறிதாக மழை இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று ஒரு முறை மழை பெய்திருந்தாலும் கூட நாளையும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் தொடர்ந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள், எத்தனை ரன்களை எடுப்பார்கள், எவ்வளவு விரைவில் இந்த ரன்களை கடப்பார்கள் என்பதெல்லாம் நாளை பார்க்க வேண்டிய ஒரு நிலை. ஆகவே இன்று இன்னும் இருக்கக்கூடிய மிக சிறிய 1 மணி நேரம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்தில் இவர்கள் எடுக்கும் ரன்களை பொறுத்து நாளை விக்கெட்டுகளை இழக்காமல் இருப்பதை பொறுத்தும் நாளை மீண்டும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் விளையாடுவார்கள். அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து எத்தனை ரன்களை இவர்களை கடந்து நிர்ணயிக்கிறார்கள் என்பது அவருடைய 2வது இன்னிங்ஸ் இலக்காக அமையும் என்பதும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக
பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் மக்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேறு மொழி பேசக்கூடியவர்களும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய பங்காக எஸ்டிவி தமிழ் சேனல் உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை கொண்டு சென்று அவர்களும் இதை பார்க்குமாறு எஸ்டிவி தமிழ் சேனல் ஒரு உன்னத நோக்கத்தோடு தமிழ் மக்கள் தமிழ் சமுதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சேனல். இந்த சேனலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சமுதாய முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்படும். அதன் காரணமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறது. அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரத்திலிருந்து புதிய நிகழ்ச்சிகள் வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியோடு பல்வேறு நேரலைகள் வரும். அதாவது வெறும் ரெக்கார்டர் நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் நேரலைகளே அதிகமாக வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் நேரலை பார்க்க இருக்கிறீர்கள். அத்தனை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து நீங்கள் மட்டும் அது பயனடையாமல் உங்களை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல மாணவர்களுக்கு என்று பார்க்கும்போது கல்வி சார்ந்த மாணவர்களுக்கான குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது அதற்கான நிகழ்வுகளை, அதாவது கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க இருக்கிறோம். அது நிச்சயமாக அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கும். அவர்கள் மேலும் அடுத்தடுத்த நேரங்களில், அதாவது கல்வி 10ஆம் வகுப்பு படிப்பவர்கள் மற்றும் 12ஆம் வகுப்பு படிப்பவர்களுக்கான கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் தற்போது புதிதாக எடுக்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் நேரலையிலே பார்க்க இருக்கிறீர்கள். இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு சேனலாக இந்த சேனல் நிச்சயமாக இருக்கும். அதுபோல் அஸ்ட்ரானமி, அதுபோல் அஸ்ட்ராலஜி அதுவும் கூட நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நாளை பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளையே உங்களுக்கு நேரலையிலே வழங்க இருக்கிறோம். நாளை 6ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடக்க இருக்கும் ஆசிஸ் தொடரினுடைய நான்காவது ஆட்டத்தினுடைய 4வது போட்டியினுடைய 3ஆம் நாள் ஆட்டம், அதையும் கூட நீங்கள் நேரில் பார்க்கலாம். அதுபோல் நாளை மாலை 6 மணிக்கு 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு நாளை இரவு 8 மணிக்கிலிருந்து T20 போட்டி, ஸ்ரீலங்காவுடைய T20 போட்டியை நீங்கள் நேரில் பார்க்க இருக்கிறீர்கள். அதற்கு அடுத்ததாக நாம் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அது நிச்சயமாக நாளை சந்திரயான் 2 விண்ணிலே அதாவது நிலவிலே இறங்குவதற்கான ஒரு காலம், அதையும் நாம் பார்க்க இருக்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளை இருக்கிறது. நாளை மட்டும் மிக முக்கியமான நிகழ்வாக, நாளை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக அது இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். ஆகவே பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அனைத்து நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பார்வையாளர்களாக மட்டும் நீங்கள் இருக்காமல் இந்த சேனலுடைய உறுப்பினர்களாக நீங்கள் ஆக வேண்டும். அதுபோல் சூப்பர் சாட் என்று ஒரு அமைப்பு நாம் இங்கே உருவாக்கியிருக்கிறோம். புதிய திட்டம் உருவாக்கியிருக்கிறோம். சூப்பர் சாட்டிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சூப்பர் சாட் வழியாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை செலுத்தும் போது இந்த சேனலுக்கான சில சப்ஸ்கிரிப்ஷன்கள் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அவை நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் கொடுப்பதாக எண்ணி அது வழியாகவும் நீங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். விருப்பம் உள்ளவர்கள் சூப்பர் சாட்டிலும் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து நிகழ்ச்சிகளும் தமிழ் சமுதாயம் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாயமும் நேரில் பார்த்து மகிழ்ந்து சந்தோஷத்தோடு அதை மற்றவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நிச்சயமாக இருக்கும். அதன் மூலம் உற்சாகம், நேர்மறை சிந்தனை, நல்லொழுக்கம், பல்வேறு விஷயங்கள் அதை சார்ந்திருக்கும். அதற்காக ஒரே நல்ல விஷயங்கள் மட்டுமே எடுத்து செல்வோம் என்றில்லை. நிச்சயமாக சந்தோஷமான நிகழ்ச்சியாக அது இருக்கும். மன நிறைவான நிகழ்ச்சியாக அது இருக்கும். பார்வையாளர்கள் அனைவரும் கவரக்கூடியதாக அந்த நிகழ்ச்சி இருக்கும். இதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நாம் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் இதை தொடர்ந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து கண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக கண்டுகளித்து உங்களுடைய மிகச்சிறப்பான அந்த எதிர்கால நிகழ்வுகளை இங்கே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, மேலான கருத்துக்களை இங்கே எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல்
கமெண்ட் பாக்ஸில் மட்டும் பதிவிடாமல் சூப்பர் சேட்டிலும் சென்று பதிவிடுங்கள். அது சிறப்பு நிகழ்ச்சியாக அது எடுத்துக்கொள்ளப்படும். சூப்பர் சேட்டில் பதிவிடப்படும் அத்தனை கருத்துக்களும் மிகச்சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். அதை நிச்சயமாக அதை பற்றிய கருத்தாக்கம் நாம் பேச இருக்கிறோம். உங்களுக்கு புரிந்த, உங்களுக்கு தெரிந்த அல்லது உங்களுக்கு வேண்டிய நிகழ்ச்சிகளை பற்றிய உங்களுடைய எண்ணங்களை சூப்பர் சேட்டில் நீங்கள் அறிவிக்கலாம். அவ்வாறு அறிவிக்கும் போது நிச்சயமாக அதற்கு சிறப்பு கவனம் கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு புதிய திட்டங்கள், புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக வழங்க இருக்கிறோம். அவை இணைந்திருங்கள், காத்திருங்கள், பார்த்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறீர்கள். தற்போது வரை ஆஸ்திரேலியாவை 497 ரன்களுக்கு டிக்ளேர் செய்த பிறகு இங்கிலாந்து ஆடி வருகிறது. முதல் 3 ஓவர் முடிந்த பிறகு தற்பொழுது பேட் குமின்ஸ் 4வது ஓவர் முடிந்த பிறகு 5வது ஓவராக பேட் குமின்ஸ் போட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த 5வது ஓவர் முடிய இருக்கிறது. இந்த நிலையில் ஜோ டென்லி 4 ரன்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கிலாந்துக்கு களமிறங்கிய ஜோ டென்லி 4 ரன்களுடனும் ரோரி பர்ன்ஸ் 5 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய மிக சிறப்பான நிகழ்வாக ஸ்டீவன் ஸ்மித் 211 ரன்களை குவித்தது நிச்சயமாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. காரணம், அவர் காயத்திலிருந்து மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஃபார்மில் வந்திருக்கிறார். முதல் இன்னிங்ஸில், அதாவது ஆஷிஸ் தொடரினுடைய முதல் இன்னிங்ஸில், முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 144 ரன்களை அடித்தவர் முதல் போட்டியினுடைய 2வது இன்னிங்ஸில் 142 ரன்களை அடித்தார். அதுபோல 2வது டெஸ்ட் போட்டியிலே 92 ரன்களுக்கு ரிட்டையர்ட் ஹர்ட்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சருடைய பந்து வீச்சில் தன் முதுகு தண்டுவடத்திலே அவருக்கு காயம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அவரால் தொடர்ந்து விளையாட முடியவில்லை. 92 ரன்னுக்கு நாட் அவுட்டாக ரிட்டையர்ட் ஹர்ட்டாக பவுலிங் திரும்பியிருந்தார். அதன் பிறகு 3வது போட்டியில் காயம் காரணமாக அவர் உடல் தகுதி காரணமாக கலந்து கொள்ளவில்லை. 4வது போட்டியில் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டும் பிறகு உடல் தகுதி பெற்ற பிறகும் கூட 211 ரன்கள். எத்தனை ஒரு துணிவு, எத்தனை வீரம், எத்தனை தன்னம்பிக்கை, எத்தனை திடமான நம்பிக்கை, எத்தனையும் சேர்ந்து 211 ரன்கள். 3 லைஃப் அவர் கொடுக்கப்பட்டிருந்தாலும் 211 ரன்கள் எடுப்பது என்பது தொடர் முயற்சியில் அவருடைய தொடர் உழைப்புக்கு கிடைத்த வெற்றியாக அது நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைய நாள் நிச்சயமாக ஸ்டீவன் ஸ்மித் நிகழ்ச்சியிலே, இந்த வாழ்நாளிலே மிக சிறப்பான நாள். அதுபோல ஆஸ்திரேலியாவின் கிரிக்கெட் நாட்களிலேயே இது மிக முக்கியமான நாளாக கருதப்படும். அதுவும் கூட முக்கியமாக ஆஷிஸ் தொடரில் இந்த ரன்கள் பெற்றது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. காரணம், 211 ரன்கள் இன்று, அதற்கு முன்பு 92 ரன்கள். ஆகவே 392 ரன்கள், ஆகவே 303 ரன்கள் என்று ஆகிறது இதுவரை. அது அல்லாமல் ஒரு 286 ரன்கள், 303, 309, 389, 589 ரன்களை பெற்றிருக்கிறார் ஸ்டீவன் ஸ்மித் இதுவரை. இத்தனை ரன்களை பெற்றிருப்பவர் ஆஷிஸ் தொடரில். இது முக்கியமான தொடர். இங்கிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும், இந்தியா பாகிஸ்தான் போல அங்கு இங்கிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த இந்த தொடர் மிக முக்கியமானதான தொடர். இதில் யார் அந்த கோப்பையை வெல்கிறார்கள் என்பதும் மிக முக்கியமான நிகழ்வு. அந்த கோப்பையை ஆஸ்திரேலியா வெல்கிறதா அல்லது இங்கிலாந்து வெல்கிறதா என்பதில் மிகச்சிறந்த போட்டி இந்த இருவருக்குமே இடையில் இருந்து கொண்டிருக்கும். இந்த நிலையில் இந்த போட்டியிலே, இந்த சீரீஸ், அதாவது ஆஷிஸ் சீரீஸிலே, ஆஷிஸ் தொடரிலே தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்து மிகப்பெரிய ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் இதுவரை ஸ்டீவன் ஸ்மித். இன்னும் கூட செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கிறது. அதுபோல அடுத்த போட்டி 5வது போட்டி இருக்கிறது. அதில் 2 இன்னிங்ஸ் இருக்கிறது. இன்னும் எத்தனை ரன்களை அவர் குவிப்பார் என்பது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவிற்கு அவர் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் அவர் சச்சின் டெண்டுல்கரோடு ஒப்பிடப்படுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஜாம்பவான். அதாவது மிகச் சிறப்பாக பந்துகளை எதிர்கொண்டு அதிக நாள் களத்திலிருந்து மிகவும் போராடி பல்வேறு உடல் தகுதி அனைத்தையும் தன்னிடத்தை கொண்டு அவர் அந்த வெற்றியை கொண்டார். அவர் 100 ரன்களை 100 சதத்தை கண்டவர். அதுபோல ஒரு மனிதர் மீண்டும் வருவாரா என்றால் அதற்கான வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் விராட் கோலி அதை அடுத்த இலக்காக விராட் கோலி அதற்கான
நிகழ்வில் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இருந்தாலும் யாரையும் சச்சின் டெண்டுல்கரோடு நாம் இணைத்து பேச முடியாது. அவருடைய ஜாம்பவான், அவருடைய சிறப்பு போட்டியாளர், சிறப்பான ஒரு பிளேயர் என்று கூட அவரை சொல்லலாம். ஆல் இண்டியா, அதாவது ஆல் இண்டியா என்று சொல்வதில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு முக்கியமான போட்டியாளர்களில் இந்த கிரிக்கெட் சார்ந்து அவரையும் நிச்சயமாக கருத்தில் கொள்ள முடியும். காரணம், அந்த அளவுக்கு அவர் நிகழ்த்தியிருக்கும் சாதனைகள் இருக்கிறது. ஆகவே அவரோடு ஒப்பிடுவது என்பது நிச்சயமாக சரியானதல்ல. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஸ்டீவன் ஸ்மித் என்று வேணால் சொல்லலாம். அது போன்ற ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக அவரோட உழைப்பு மிகச் சிறப்பான ஒரு உழைப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் அது சச்சின் டெண்டுல்கரை இணையாக பேசுவது அத்தனை சிறப்பல்ல என்றாலும் கூட தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் என்ன நடக்கும் என்பது. ஆஸ்திரேலியாவின் பொறுத்தவரை அவர்கள் ஸ்டீவன் ஸ்மித்தை மிகச்சிறந்த ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். அவர் இல்லை என்றால் நிச்சயமாக ஆஸ்திரேலியா மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலையில் அல்லது ஒரு நடுநிலையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட அதை சரி செய்யக்கூடிய ஒரே தன்மை கொண்டவராக ஸ்டீவன் ஸ்மித் இருக்கிறார். ஆகவே அவர்கள் அதிகமாக அதை பேசுவார்கள், அதை பகிர்வார்கள். ஆனால் அது சச்சின் டெண்டுல்கர் இணையாகுமா என்றால், சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடிக்கட்டும், அதற்கு பிறகு சச்சின் டெண்டுல்கருக்கு இணையாக அவர் பேசப்படலாமா என்பதை பற்றி யோசிக்கலாம். அது ஒழுக்கம் சார்ந்த விஷயம் இருக்கிறது, உடல் தகுதி சார்ந்த விஷயம் இருக்கிறது, ரன்களை பெற்ற விஷயம் இருக்கிறது, அதிகமான சதங்களை கண்ட ரகசியம் இருக்கிறது, அதிகமான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது அனைத்தும் இருக்கிறது. ஸ்டீவன் ஸ்மித்திற்கு இப்பொழுதே உடல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அது சச்சின் டெண்டுல்கருக்கு இல்லை. ஆகவே இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் முன்னிறுத்தி வைத்து பார்க்க சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் தான் முன்னிலையில் இருப்பார். ஆகவே ஸ்டீவன் ஸ்மித் அத்துணை உயரத்திற்கு தற்பொழுது வைத்து பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய இலக்குகள் நிச்சயமாக மிகுந்த ஒரு சிறப்பான இலக்குகளை கொண்டவராக இருப்பார். அதிகமாக களத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார். அதிக ரன்களை சேர்க்கக்கூடியவராக இருப்பார். நிச்சயமாக அதிக சதங்களை கடக்கக்கூடியவர்களாக இருப்பார். அதிக விக்கெட்டு அதிக போட்டிகளில் கலந்து கொண்டவராக கூட இருக்கலாம். ஆனால் அது சச்சினோட சாதனையை நிவர்த்தி செய்துவிட முடியாது. ஆகவே அவர் ஆஸ்திரேலியாவின் சச்சின் டெண்டுல்கராக ஸ்டீவன் ஸ்மித் இருக்கலாம். உலகத்தின் சச்சின் டெண்டுல்கராக சச்சின் டெண்டுல்கர் ஒருவர் மட்டுமே இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரக்கூடிய விராட் கோலி அதை நிரப்புவாரா என்பதை ஆவலோடு இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல, உலக ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலைப்படி இங்கிலாந்து 10 ரன்களை எடுத்திருக்கிறது. இரண்டாவது நாளான இன்று ஆஷிஸ் தொடரின் 4வது போட்டியில் 2வது நாளாக இன்று முதல் இன்னிங்ஸை விளையாடக்கூடிய இங்கிலாந்து 497 ரன்களை கடந்து செல்வார்களா, ஆஸ்திரேலியாவின் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி கடந்து செல்வார்களா என்பதை பார்க்கிறோம். இன்று ஜோ டென்லி ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக, ரோரி பர்ன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கிலாந்திற்கு களமிறங்கியிருக்கிறார்கள். பேட் கமின்ஸ் தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போது பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் தற்போதைய நிலைமையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவியை தொடர்ந்து பார்க்க வேண்டுமாய், சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில், அடுத்தடுத்த வாரங்களில், அடுத்தடுத்த மாதங்களில் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். உலக தமிழ் மக்களுக்காக அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுக்காக தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கண்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ரெஃபர் செய்யுமாறு அல்லது ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ந்து பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். உங்களுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. இணைந்திருங்கள், பார்த்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல், நேர்மையின்
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தற்பொழுது ஒரு விக்கெட் விழுந்திருக்கிறது. இது பேட் குமின்ஸுக்கான ஒரு விக்கெட்டாக தற்பொழுது பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தார் பேட் குமின்ஸ். இந்த நேரத்தில் ஒரு விக்கெட் தற்பொழுது விழுந்திருக்கிறது. இங்கிலாந்து முதல் விக்கெட்டை இழந்திருக்கிறது என்பது அவர்கள் பொறுத்தவரை இது நல்ல நிகழ்வு அல்ல. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இதை எதிர்கொள்வார்களா என்று பார்க்க இருக்கிறோம். இது ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆஸ்திரேலியாவுக்கு முதல் விக்கெட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா இந்த நிகழ்வுகளை சிறப்பாகவே எதிர்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்தல்ல. தற்போதைய நிலை வரை இவர்கள் இத்தனை சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இதை பார்ப்பார்கள். முதல் விக்கெட்டை அவர்கள் வெற்றியோடு கொண்டாடுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓவர்டன் வந்த வேகத்தில் 2 ரன்களை எடுத்திருக்கிறார். இது பேட் குமின்ஸினுடைய பந்து, நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச், அதாவது ஷார்ட் ஃபைன் லெக்கில் பிடிக்கப்பட்ட கேட்ச். ஒரு முறை தவறவிட்டு மீண்டும் பிடித்திருக்கிறார். அதன் காரணமாக விக்கெட்டாக அமைந்தது. மிகச்சிறப்பான விக்கெட்டை பிடித்திருக்கிறார். இது போன்ற ஒரு விக்கெட் என்பது அவ்வளவு எளிதல்ல. இருந்தாலும் இப்படி விளையாடி இல்லாமல் சிறப்பாக விளையாடி இருந்திருக்கலாம். இது நிச்சயமாக ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழலை இங்கே தேவையில்லாத ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். ஆகவே பந்து வீசக்கூடியவர்கள் மட்டுமல்ல, விளையாடக்கூடியவர்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை மிகவும் சிறப்பாக எதிர்கொள்ள வேண்டும். இத்தனை சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக இது இருந்திருக்கிறது. அநேகமாக பென் ஸ்டோக்ஸ் என்று நினைக்கிறேன். ஷார்ட் ஃபைன் லெக்கில் நின்று கொண்டிருக்கும் பென் ஸ்டோக்ஸ் அழகாக அந்த கேட்சை பிடித்து விட்டார். மிகச்சிறப்பான ஒரு கேட்ச். ஒரு முறை தவறவிட்டாலும் கூட 2வது முறை சரியாக பிடித்து விட்டார். சரியான ஒரு கேட்சாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். நார்தன் லைன் அடுத்ததாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தற்போது ரோரி பர்ன்ஸ் 5 ரன்களுடனும் கிரேக் ஓவர்டன் 2 ரன்களுடனும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்கிய ஜோ டென்லி மிக குறைந்த ரன்களில் அவுட் ஆகி இப்போ விழுந்திருந்திருக்கிறார் என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக இங்கிலாந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் வேண்டும். ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், ஒரு கவர் ஃபீல்டர். அது மட்டும் அடுத்த பந்து அழகாக அடித்தாடுகிறார். இந்த முறை பர்ன்ஸ் அடித்த பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. ரோரி பர்ன்ஸ் சிறப்பாக விளையாடுகிறார். 9 ரன்கள் ரோரி பர்ன்ஸ். பாயிண்ட் மற்றும் கவர் ஏரியாவுக்கு இடையில் அடித்தாடிய பந்து ஷார்ட் ஃபைன் லெக் ஃபீல்டர் திரும்பி நிற்கக்கூடிய அளவிற்கு அடித்தாடுகிறார். ஆகவே இதுபோன்ற பந்துகளை அடித்தாட வேண்டும். இல்லை என்றால் இந்த முறை ஸ்கொயர் லெக் ஏரியாவில் மன்னிக்க வேண்டும். இந்த முறை பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகிறது. ரன் எதுவும் இல்லை. பர்ன்ஸ் 9 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். 481 ட்ரைல் பை 481 ரன்ஸ் என்ற நிலையில் 16 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரோரி பர்ன்ஸ், கிரேக் ஓவர்டன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஜோ டென்லி ஒரு எளிமையான ஒரு கேட்ச் என்று சொல்லலாம். ஷார்ட் ஃபைன் லெக் ஏரியாவில் அழகாக ஒரு கேட்ச். அதன் காரணமாக அடுத்த பந்து பின்புறமாக செல்கிறது. இந்த முறை 4 ரன்கள். கண்டிப்பாக விக்கெட் கீப்பரை கடந்து செல்வதனால் 4 ரன்கள் கிடைத்திருக்கிறது. ஷார்ட் லெக் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டர், ஷார்ட் ஃபைன் லெக் அல்ல, ஷார்ட் லெக் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டர் அழகாக அதை கையில் பட்ட பந்து. இந்த முறை 4 ரன்கள் அடித்தது. பந்து பேட்டில் பட்டு இன்னர் ஏரியாக கீழ்ப்புறமாக பந்து பட்டு விக்கெட் கீப்பருக்கு 2 கால்களுக்கு இடையே உள்புகுந்து சென்று பின்புறமாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. பர்ன்ஸ் 13 ரன்கள், ஓவர்டன் 2 ரன்கள். நார்தன் லைன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தற்போதைய நிகழ்வுப்படி இந்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் ரன் எதுவும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அனுமதித்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு.
அடுத்த பந்து இதை அடித்தாட முயற்சிக்கிறார். இந்த முறை நிச்சயமாக பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவுக்கு பின்புறமாக செல்கிறது. விக்கெட் ஃபீல்டிங் செய்வதற்கு சென்று தடுத்திருக்கிறார். 4 எல்லையில் மீண்டும் கீழே விட்டுவிட்டார். மீண்டும் ஒரு ரன் கிடைத்திருக்கும். 2 ரன்கள் எடுத்திருப்பார்கள் என்றால் தற்போது டோரி பன்ஸ் 15 ரன்களுடனும் கிரேக் ஓட்டான் 2 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். தற்போது நிலவரம் பேட்ஸ்மேன் பந்து வீசியிருக்கிறார். அடுத்த ஓவரை பேட்ஸ்மேன் போடுகிறார். நீங்கள் பார்க்கலாம் கிரேக் ஓட்டான் அதை எதிர்கொள்ள இருக்கிறார் என்பது தற்போதைய நிகழ்வு. இங்கிலாந்து 475 ரன்கள் பின்தங்கி இருக்கிறது. இன்னும் அந்த ரன்களை கடந்த பிறகுதான் அவர்கள் முன்னேறி செல்ல முடியும். அந்த ரன்களை கடப்பார்களா? என்ன நிலை நடக்கும்? இன்றைய போட்டி முழுவதுமாக விளையாடுவார்களா அல்லது இடையில் பல விக்கெட்டுகளை இழப்பார்களா என்று பார்க்கலாம். இதுவரை அது நடக்காது என்று நினைத்த நேரத்தில் ஜோர்டன்லி ஈஸியான ஒரு டச்சுக்கு ஷார்ட் லெக்கில் நின்று கொண்டிருந்த ஒரு ஃபீல்டர் அதை 2 முறை தவற விட்டு பிடித்த ஃபீல்டராக அதன் பிறகு கேட்சாக பிடித்து அவர் அவுட் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு பவுனில் திரும்பியிருக்கிறார். தற்பொழுது 3 ஸ்லிப் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஷார்ட் லெக் ஃபீல்டர், 3 ஒரு ஷார்ட் லெக் ஃபீல்டர், 3 ஸ்லிப் ஃபீல்டர்கள். அது இல்லாமல் ஒரு பாயிண்ட் ஏரியா, ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், 4 ஸ்லிப் என்று சொல்லலாம், 3 ஸ்லிப். அது அல்லாமல் ஒரு 4 ஸ்லிப் ஃபீல்டர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடினால் ரன் எதுவும் இல்லை. 4 ஸ்லிப் ஃபீல்டர்கள். அதுபோல் ஒரு தேர்ட்மேன் ஏரியா, ஒரு தேர்ட்மேன் ஃபீல்டர். இத்தனையும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிரேக் ஓவர்டானுக்காக அமைப்பதற்கும் ஃபீல்டிங் அமைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பர்ன்ஸ் 15 ரன்களுடனும் ஓவர்டான் 2 ரன்கள். 4 ஸ்லிப் ஃபீல்டர்கள் அங்கே நிற்கிறார்கள். 5 பேர் விக்கெட் கீப்பரோடு சேர்ந்து 5 நபர்கள் அங்கே நிற்கிறார்கள். ஒரு ஷார்ட் லெக் ஃபீல்டர் மட்டுமல்லாமல் ஒரு லெக் கல்லி ஃபீல்டர் ஒருவர் நிற்கிறார். ஷார்ட் லெக் ஃபீல்டர், லெக் கல்லி ஃபீல்டர் ஒருவர் நிற்கிறார். அதுபோல் எக்ஸ்ட்ரா கவர், பாயிண்ட் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர் என்று தொடர்ந்து பார்க்கலாம். மீதம் இருப்பவர்கள் 4 எல்லையிலே இருந்து வந்திருக்கிறார்கள். நினைவாக டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஒரு ஃபீல்டர் அதான் தற்போது பார்க்கலாம். அதுபோல் ஆஃப் சைடில் ஒரு ஃபீல்டர் 4 எல்லையில் மிட் விக்கெட் இருக்கிறார். இதுதான் தற்போதைய ஃபீல்டிங் அமைப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடுகிறார். ஷார்ட் லெக்கை கடந்து செல்கிறது. 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிலை. பார்க்கிறோம் எஸ்டிவி தமிழ் சேனல். பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து வழங்குகிறது. ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. நாளை மட்டுமே 3-4 நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள். அதாவது முதல் நிகழ்ச்சியாக நீங்கள் பார்த்திருப்பது அநேகமாக அது நாளை நிகழ்ச்சியாக பார்த்திருக்கிறீர்கள். அதற்கு அடுத்ததாக 2வது நிகழ்வாக மீண்டும் நாளை சந்திரயான் 2 நிலவில் இறங்குவது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்ததாக 2வது நம்ம பார்த்திருப்பது டெஸ்ட் போட்டி, 3வது நாள் ஆட்டம், ஃபோர்த் டெஸ்ட், 4வது டெஸ்டினுடைய 3வது நாள் ஆட்டம். நீங்கள் பார்க்க 5 நாள் போட்டியினுடைய 3ஆம் நாள் ஆட்டம் ஆஷஸ் தொடர் இது நாளை பார்க்கிறது. 3 மணிக்கு 3:30 மணிக்கு பார்த்திருப்பீர்கள். அதுபோல் நாளை இரவு 8 மணியிலிருந்து ஸ்ரீலங்கா நியூசிலாந்து விளையாடக்கூடிய T20 போட்டியினை நேரடியிலே பார்த்திருப்பீர்கள். இத்தனை நிகழ்வுகள் நாளை மட்டும் இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் நாளை இதை அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு ரசித்து மகிழ்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருங்கள், காத்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
பர்ன்ஸ் 15 ரன்கள், ஓவர்டான் 3 ரன்கள். இதுதான் தற்போது நிலை. 23 ரன்களை இங்கிலாந்து எடுத்திருக்கிறது, ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். 9 ஓவர் முடிந்திருக்கிறது. 2.58 இதுதான் தற்போதைய ரன் ரேட்டாக இருக்கிறது. 474 ரன்கள் பின்தங்கியிருக்கிறார்கள் இங்கிலாந்து. இதுதான் தற்போதைய நிலை. நாதன் லயன் தற்போது பந்து வீச வர இருக்கிறார். கிரேக் ஓவர்டான் பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். 3 ரன்களோடு தற்போது விளையாடுகிறார். ரோரி பர்ன்ஸ் 15 ரன்களோடு தொடர்ந்து விளையாடுகிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசிக்க வேண்டும் என அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து இணைந்தவர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கிறது. ஆகவே இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்க வேண்டுமாய் அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து பார்வையாளர்களாக மட்டும் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உடனடியாக உறுப்பினர்களாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் மூலம் இந்த சேனலினுடைய அங்கத்தினர்களாக நீங்களும் ஆகிவிடுவீர்கள். இதற்கான எதிர்கால நிகழ்வுகள் என்பது பல்வேறு சிந்தனைகள் எஸ்டிவி தமிழ் குழுவோடு இணைந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனைகள் அனைத்தும் உங்களுக்கு செயலாக்கம் பெறும்போது நீங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி உறுவீர்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நேரலை பார்ப்பதற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உடனடியில் சேனலை ஷேர் செய்து ரெஃபர் செய்து பகிர்ந்து அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களும் இந்த சேனலை பார்க்க வைக்குவதாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகளில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களிலும் எஸ்டிவி தமிழ் சேனல் சென்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சேனல் தொடர்ந்து பல நல்ல நிகழ்வுகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிரேக் ஓவர்டான் 3 ரன்களுடனும் ரோரி பர்ன்ஸ் 15 ரன்களுடனும் இங்கிலாந்து 23 ரன்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 9.3 ஓவர்ஸ் முடிந்திருக்கிறது. 2.42 ரன்கள் கரண்ட் ரன் ரேட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜோஷ் ஆசல்வுட் 3.3 ஓவர்களை வீசியிருக்கிறார். 3 ரன்களை மட்டும் இதுவரை கொடுத்திருக்கிறார். மிக குறைந்த ரன்களாக ஜோஷ் ஆசல்வுட் சிறப்பாக பந்து வீசுகிறார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கிலாந்திற்காக அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கிரேக் ஓவர்டான் 3 ரன்கள், ரோரி பர்ன்ஸ் 15 ரன்கள். அடுத்த பந்து தடுத்தாடுகிறார் ரன்னது. ஆஸ்திரேலியாவினுடைய ஃபீல்டர்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். 4 ஸ்லிப் ஃபீல்டர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒரு பாயிண்ட் ஃபீல்டர், ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர், அதுபோல ஒரு ஷார்ட் லெக் ஃபீல்டர், அதுபோல பேக்வேர்ட் டீப் பேக்வேர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், டீப் பேக்வேர்ட் ஃபீல்டர் என்று அமைப்புகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கிரேக் ஓவர்டான் அவருக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரோரி பர்ன்ஸ் 15 ரன்கள், கிரேக் ஓவர்டான் 3 ரன்கள், பேட்ஸ்மேன்ஸ் 3 ரன்கள். 3 ஓவர் வீசியிருக்கிறார். அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். 474 ரன்கள் இன்னும் பின்தங்கிய நிலையில் இங்கிலாந்து இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆஷிஸ் தொடர் 4வது இன்றைய போட்டி இதுவரை முடிந்திருக்கிறது. 10 ஓவர் முடிந்த நிலையில் இங்கிலாந்து 23 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து போட்டியை முடித்திருக்கிறார்கள். இதுவரை 10 ஓவர்கள் இங்கே முடிந்திருக்கிறது.
கரண்ட் ரன் ரேட் 2.3 என்ற நிலையில் தொடர்ந்து நாளையும் போட்டி தொடர இருக்கிறது. ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் உங்களோடு இணைந்திருக்க நாங்கள் எப்போதும் விரும்புகிறோம். ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அன்பு நன்றி வணக்கம். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது ரோரி பர்ன்ஸ் 15 ரன்கள், ஜோ டென்லி 4 ரன்கள், கிரேக் ஓவர்டன் 3 ரன்கள் என்று இதில் ஜோ டென்லி மட்டும் பவுலிங் திரும்பிவிட்டார். 23 ரன்களுக்கு ஒரு விக்கெட் என்ற நிலையில் இன்னும் 474 ரன்களை பெற வேண்டும் என்ற நிலையில் இங்கிலாந்து தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. நாளை போட்டி மீண்டும் ஆரம்பிக்க இருக்கும். நாளை 3 மணி 30 நிமிடங்களுக்கு மீண்டும் போட்டி நடக்க இருக்கிறது. அந்த நேரலை நிகழ்வுகளை பார்ப்பதற்காக நீங்கள் முன்கூட்டியே இந்த உங்களுடைய பதிவிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் நாளை மீண்டும் இந்த நேரலையை தொடரும் என்று சொல்வதோடு, நாளை ஸ்ரீலங்காவோடு நியூசிலாந்து விளையாடக்கூடிய போட்டி நாளைக்கு 3வது T20 போட்டி, அதுவும் நாளைக்கு 8 மணிக்கு இரவு 8 மணி முதல் அதுவும் பார்க்க நேரலையில் வழங்க இருக்கிறோம். அதுபோல் இந்த நிகழ்வும் நாளை வழங்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக மற்றொரு நிகழ்வான சந்திரயான் 2 நிலவின் தரையில் இறங்க இருக்கிறது. தென் துருவத்திலே தரையில் இறங்க இருக்கிறது. அந்த நிகழ்வையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுபோன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நாளைக்கு செய்திகளாக பல செய்திகள் வர இருக்கிறது. ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த நீங்கள் அனைவரும் நாளை 3 நேர நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு அனுப்புவதோடு, உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை பற்றிய உங்களுடைய பார்வையை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் வழியாக இந்த தமிழ் குழு உங்களுடைய இதுவரை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் தமிழ் சேனல் எஸ்டிவி தமிழ் சேனலின் அன்பு நன்றி வணக்கம். இத்துடன் நேரலை நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் இணைவோம். இணைந்திருங்கள். ஜெய் ஹிந்த்.